வாருங்கள் படைப்போம் குழுவின் 176வது நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய படைப்பாளர் தேவதேவன் அவர்கள், நெறியாளுனர் இறைவி அவர்கள். தேவதேவன் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். படைப்பாளர் தேவதேவன் அவர்களின் இயற்பெயர் பிச்சுமணி கைவல்யம். இவருக்கு கைவல்யம் என்ற பெயரை சூட்டியவர் ஈவேரா அவர்கள். இவர் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நவீன தமிழ் கவிதைகளில் மிக அதிக கவிதைகளை எழுதியவர்களில் இவரும் ஒருவர். இவரது முதல் கவிதை தொகுதி 1976 வெளியானது. இவர் ஏறக்குறைய 90 கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இவர் பெற்ற சில விருதுகள்: விஷ்ணுபுரம் விருது, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சிக் கழக விருது, தூத்துக்குடி சாராள் ராஜபாண்டியன் வாழ்நாள் இலக்கிய சாதனை விருது. சமீபத்தில் வெளியான இவரது படைப்புகள் உதிராத மத்தாப்புகள் கோடி 2021, மகாநதி 2019, அமுத நதி 2019, ஏஞ்சல் 2019, ஆம்பல் குளம் 2018. இவரை பற்றி நாம் மேலும் அறிந்து கொள்ள இவருடன் இறைவி அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் நேர்காணலை காண்போம். நன்றி ரெஜினா. அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் படைப்பாளிகளோடு கலந்துரையாடல் 176வது நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதி நவீன தமிழ் கவிதைகள் இயற்றும் கவிஞர்களில் தனித்துவம் மிக்க படைப்பாளராக இலக்கிய உலகம் கொண்டாடும் படைப்பாளர் தேவதேவன் அவர்களுடன் கலந்துரையாடும் ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த குழுவின் புரவலர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த 40 நிமிட நிகழ்வில் என்னுடைய ஐயங்களுக்கு தெளிவினை தர ஒப்புதல் அளித்த ஐயா தேவதேவன் அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வினாக்களுக்குள் செல்கின்றேன். ஐயா வணக்கம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்கய்யா உங்களோட. ரெஜினா ஐயாவோட அன்மியூட் பண்ணி விடுங்க. வணக்கம் சார். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. நீங்க கோஹோஸ்டா தான் இருக்கீங்க. அவங்க பண்ணல. ஐயா நீங்க மியூட்லயே இருந்துட்டு பேசுறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே பண்ணிட்டாங்க. ஐயா வணக்கம். தங்களை பற்றி அறிமுகம் செய்த தோழி தங்கள் இயற்பெயர் பிச்சுமணி கைவல்யம் என்றும் அந்த கைவல்யம் என்கிற பெயரை உங்களுக்கு சூட்டியவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் என்றும் கூறினார். ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்குமான தொடர்பு எப்படிப்பட்டது? அவர் தனது நண்பரான கைவல்யம் என்ற பெயரினை தங்களுக்கு வைத்த சூழல் பற்றியும் ஒரு சின்ன குடும்பம் பற்றிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிகள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. நான் இது பல விக்கிபீடியா போன்ற பல இதுலேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன். அப்பா வந்து தீக்க கட்சியிலே உள்ள இந்த அதில் தீவிரமான ஒரு கற்பு உடைக்காரர்கள்னு ஒரு குழுவினர் உண்டு. அதில் கூட எங்கள் அப்பா இருந்திருக்காங்க. அவங்க தூத்துக்குடியில் ஒரு மாநாடு நடக்கும்போது அங்கே அதில் வேலை மும்முரத்தில் இருந்தாங்க. அப்போ தான் நான் பிறந்து ஒரு 3 நாளாக என்னை பார்க்க கூட வரல. அந்த அளவுக்கு அதில் பிஸியாக இருந்தாங்க. அப்போ வந்து என்னையை எடுத்துகிட்டு போய் அவங்க ஈவேரா முன்னால் காட்டி பேர் சுடச்சுடுறார். அப்போது அவர் வந்து பெரியார் வந்து தனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் தன்னோட குழுவில் உள்ள ஒருமான கைவல்யம்ங்கிறவரை பேரை எனக்கு பேர் சுட்டுறாங்க. இது ரொம்ப இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இது ஒன்று தான். அதுக்காக வேணா இது பிரயோஜனப்படும் நினைக்கிறேன். அந்த கைவல்யம்ங்கிறவருடைய இயற்பெயர் வந்து பொன்னுசாமி பிள்ளை தான். இந்த காலத்தில் அவர் கைவல்யம் சுவாமிகள்னு அழைக்கப்பட்டார். அதுக்கு காரணமே என்னன்னா, அவர் இந்து மதம் அழைக்கப்படுகிற
புராணங்கள் தத்துவங்கள் எல்லாம் படித்து அதிலே ரொம்ப ஆர்வமாக படித்து கரை கண்டவர். அவர் ஈவேராவுடன் சேர்ந்து கொள்ளும் பொழுது நண்பர்களோட பலரோட பேச்சுக்களில் கைவல்ய நவநீதம்ங்கிற புத்தகத்தை அடிக்கடி குறிப்பிடுவார் அவர். அதனாலே அவருக்கு ஒரு செல்ல பெயராக கைவல்யம் வர்றார், கைவல்யம் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி பழகியிருக்காங்க. அந்த பெயரை தான் அவருக்கு பெயராயிடுச்சு. கைவல்ய சுவாமிகள்ங்கிறதே அவருக்கு உண்மையான பெயர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அவர் மேலே உள்ள பயங்கரமான ஒரு மரியாதை நிமித்தம் மரியாதை இருக்குங்கிறது பெரியாருக்கு எனக்கு பெயர் வச்சதுலேருந்தே நம்ம கண்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரியாரை பற்றி இந்த ஒரு முக்கியத்துவம் நிறைய பேர் பார்த்துக்கிடாம கண்டுகொள்ளாமல் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது யாரும் கண்டுக்கிடவே இல்லை. அவருக்கு தத்துவங்கள் மேலேயும் எவ்வளோ ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறது, அது இந்த கைவல்ய சுவாமிகளோட உள்ள தொடர்பு, கைவல்யங்கிற பேரில் உள்ள ஆர்வம், இதெல்லாம் அதை காட்டும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, முக்கியமான ஒன்று. இன்னைக்கு என்னுடைய பெயர்களை சிலர் அப்பா பேர் பிச்சுமணி, அதை விட நான் பிச்சுமணி கைவல்யம்னு என்னோட பெயரை சொல்றதுக்கு ஆசைப்படுவேன். அது மாதிரி தேவதேவன்கிற பெயரை புனைபெற வச்சுக்கிடும் போது பிச்சுமணி கைவல்யம் தேவதேவன் தான் நான் என்னோட பெயரை எழுதுவேன். ஆட்டோகிராஃபி யாரும் கேட்டேன்னா முழுசாக எழுதுவேன், பிச்சுன்னு தான் கையெழுத்து போடுவேன். இந்த வளர்ச்சிக்கு கூட பெரியாருடைய அவருடைய இயக்கம் கோட்பாடுகள் தான் காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிற்காலத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இதற்கு முன்னால பாரதிக்கு முன்னால வள்ளலார் இவங்கெல்லாம் உள்ள பின்னணியினால்தான் பாரதியார் அப்படி உருவாகிறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால தமிழ் புது கவிதையை ஆரம்பிச்சு பிச்சமூர்த்தியோட வாரிசுகள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இனி ஒரு புதிய கவிஞன் வரணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் அப்பால இருந்து ஒரு தளத்துல இருந்து அவன் வர வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் முக்கியமான ஒரு பிரமிழ்ங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அது நீங்க தமிழ்நாட்டில் ஈவேராவுக்கு தெரியாதவங்களுக்கு கூட இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி தமிழ்நாட்டோடைய ஆன்மாவாக அவர் இருக்கிறார், அவரோட வாரிசுகள் தான் அப்படி வர முடியுங்கிற ஒரு இது கூட சொல்லியிருக்காங்க. இதை வைத்து நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னை குறிப்பிடுறதுக்காக சொல்லலை, இந்த அடிப்படையான ஒரு விஷயம் ரொம்ப மிக முக்கியமானது. இது பிரமிழ் சொன்னது. அவர் தமிழ்நாட்டோடைய இந்தியாவுடைய இந்த உலகத்துடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த அவர் கண்டடைஞ்சு அது சொல்றதுக்கு தோற்று போயிருக்காருன்னு நான் நினைக்கிறது உண்டு. அந்த விஷயத்த அவர் தோற்று போன இடத்துல நான் அந்த இடத்த அதுல ஜெயித்து காட்டணுங்கிறது இல்லை, நானும் இல்லை. அந்த தோற்று போன விஷயம் உலகத்துக்கு ஜெயிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எழுத்தாளர், கவிஞன் நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. எல்லார்ட்டுமே உங்களுடைய புனைப்பெயருக்கான காரணம் என்னன்னு தான் கேட்டிருக்கோம் இது வரைக்கும். உங்கள்கிட்ட தான் உங்களுடைய இயற்பெயருக்கான காரணத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சுது. நன்றிங்கய்யா. அடுத்து என்னுடைய வினா என்னன்னா, உங்கள் எண்ணப்படி கவிதை அப்படிங்கிறதோட வரையறை என்ன? எளிமையாக நேரடியாக பொருள் கொள்ள செய்வது அப்படிங்கிறது கவிதை ஆகாதா? ஒரு கவிதையை புரிந்து கொள்ள அது எழுதப்பட்ட மொழியையும் அது கடத்துற உணர்ச்சியையும் உணரும் தன்மை மட்டும் இருந்தா போதாதா? உங்களுடைய என்னப்படி கவிதைங்கிறதோட வரையறைங்கிறது தெரியறதுக்கு முன்னாலே நம்ம கவிதைனா என்னங்கிறது தெரியும். இது நான் பல இடங்களையும் நான் சொல்லிட்டேனாலும் புதுசாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எல்லா கலைகளோட உன்னத நிலை கவிதைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கவிதை பற்றியில். இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, எந்த கலையும் கவிதை ஆகும்போது மட்டும்தான் மிகப்பெரிய கலையாக ஆகுது. நீங்க அது நாடகமா இருக்கலாம், ஓவியமா இருக்கலாம், இசையா கூட இருக்கலாம். அதோட அது கவிதையை அடைந்திருக்கும் போது மட்டும்தான் அது மிக உயர்ந்த கலையாகும். இது நான் ரொம்ப சொல்ல விரும்புகிறேன். அப்போ இன்னொன்று கவிதையும் வாழ்க்கையும் வேறு வேறு கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ வாழ்க்கைனா என்னங்கிறதும் இதையும் வரையறுக்க முடியல, உங்களுக்கு கவிதைனா என்னங்கிறதையும் வரையறுக்க முடியல. ஆனா வரையறுக்க முடியும் அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கிடணும். அது அவனுடைய ஆளுமையினால மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அவனுடைய ஆளுமைங்கிறது ஓகே, ஒரு ஆளுமை மிக்க ஒருவன் தான் கவிதையவே புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றீங்களா? அவன் தான் கவிதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு இல்லையா, இல்ல கவிஞனா இருக்க முடியும். அதற்கு அடுத்தாப்புல அதை ஒட்டிய நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் கவிஞர்கள் தான்
எல்லா அப்படிங்கிறது வந்து என்பதற்காக கவிதை தேவி வந்து உங்களுக்கு நீயும் கவிதையை உணர்வை ஊட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கருணையினால மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி அதுதான் தனிப்பெரும் கருணை அப்படின்னு நம்ம வள்ளலார் சொல்றோம். அந்த கருணையினால தான் ஒவ்வொருத்தரும் வாழ முடியுது. அதாவது கவிதையினால தான் அவன் வாழ்றான். அந்த கவிதை புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அவன் கவிஞன், நானும் கவிஞன் தான் வர்றான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தன்மையை உலகத்துல ஊட்டக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த ஜனநாயக தன்மையை பயன்படுத்தி அவன் மேலும் மிக உயர்ந்த ஒரு ஆளுமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கவிதை தேவி வந்து கையை நீட்டி உங்களுக்கு நீயும் கவிஞன் தான் கையை நீட்டி கொடுத்து என்னோட கையை பிடிச்சிட்டு இவ்வளவு உயரத்துக்கு வான்னு சொல்ற அழைப்பு அதுல. அதை அடையிறவங்க மட்டும்தான் கவிஞன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கவிதையை வரையறுத்துடுறீங்கன்னு சொல்றீங்க. கவிதையை வரையறுக்க கூடாதுன்னு நான் சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னா, இவனும் கவிதை எழுதுறானே, இது எல்லாரும் எழுத முடியுதுங்கிறத அதுக்கு வரையறுக்க முடியாதுங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இந்த வரையறையில இருந்து வரையறையை தாண்டின ஒரு இதுக்கு வரணும். இப்போ நம்ம முன்னால வந்து எல்லா கலைகளும் கவிதை அடையும் போது தான் உயர்ந்த இது அடையுதுன்னு சொல்ல வந்தோம். உயர்ந்ததை ஒரு இது அடையும் போது அப்போ ஒரு நாவல்ல என்னெல்லாமோ இருக்குது, அதனாலலாம் அது நாவல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அது எது இருந்தாலும் கவிதை சுற்ற முடிவிலியை நோக்கி அந்த சொன்னதாக இருக்கணும். அது அதனாலதான் அது குறியீடாகவும் படிமமா ஆகணும். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போம். இதுதான் கவிதையுடைய வரையறைங்கிறதும் வரையறையை மீறி அது செயல்படுதுங்கிறதும். எல்லா கலைகளும் அது மீறி செயல்பட்டு தான் ஆகணும். கவிஞர் நிச்சயமா அந்த வரையறைகளை எல்லாம் மனித குலத்துடைய நாம் வரையறுத்துள்ள மனிதன்கிறது இவன், மனிதன்கிறது இதை இந்த நாட்டில் உள்ளவன், இந்த ஜாதியில உள்ளவன், இன்னும் எவ்வளவோ எண்ணங்கள்னாலையும் நம்ம வரையறுத்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் அவன் மீறும் பொழுது மட்டும்தான் அவன் கவிஞனா இருக்கான், கவிதை படைக்கிறவனா இருக்கான், முழுமையான ஆளுமை உடையவனா இருக்கான். அந்த முழுமையை நோக்கி எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கான பாடுதான் கவிதை. கவிதை என்பதற்கு வரையறை இல்ல, கவிஞனுக்கு வரையறை இல்லாதவன் தான் கவிஞன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். நன்றிங்கய்யா. அடுத்து என்னுடைய வினா, நீங்கள் உங்களை ஒரு கவிஞராக முதலில் எதை எழுதிய போது உணர்ந்தீர்கள்? நான் படிச்ச வரைக்கும், நான் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச வரைக்கும் நான் படிச்சது, நீங்க எழுதி இருக்கிறதுல எல்லாம் வந்து இயற்கை, வான், மண், மரம், செடி, பறவை, வீடு, அப்புறம் வந்து காதல், அரசியல், சமூக சார்ந்த பிரச்சனைகளை பத்தி எழுதிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இதுல எதை எழுதுறப்ப நீங்க மன நிறைவு அடைந்தீங்க? முதல்ல நீங்க இதை எழுதின உடனே நான் கவிஞன் ஆயிட்டேன்னு உங்களுக்கு எது உணர்த்துச்சு? அல்லது யாரு எந்த கவிதையை பார்த்து உங்களை நீங்க ஒரு கவிஞர்னு அடையாளப்படுத்தினாங்க? அது இது எது உணர்த்துங்கிறத விட எந்த கவிதைங்கிறத விட வாழ்க்கையை நான் சொல்லலாம். வாழ்க்கையில நான் முதல்ல அனுபவங்கள் மூலமா அது ரொம்ப சொல்வதற்கு அரிதான ஒரு விஷயமாப்பட்டது. யாரும் இந்த மாதிரி இதை பத்தி பேச மாட்டாங்க. அது எல்லாமே பிற்காலத்துல கவிதைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் முக்கியமானது. அதையெல்லாம் நான் சொல்ல வரும்போது மற்ற படைப்புகள் இருக்கு இல்லையா, எனக்கு ஓவியத்துல எல்லாம் ஈடுபாடு இருந்தது. அதுக்கு முடியாமையினால விட்டுருந்தேன் இல்லையா. எழுத்து இலக்கியம் இருக்கு இல்லையா, அதாவது சிறுகதை, நாவல், கட்டுரை, இவைகளெல்லாம் மேலெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் கவிதைக்கு நான் வந்ததோட காரணத்தை நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, மற்ற எல்லாம் காலத்தோடையும் இடத்தோடையும் சம்மந்தப்பட்டு ஒரு பண்பாடுந்தீங்க, இந்த இடம்ந்தீங்க, மனிதர்களோட கேரக்டர்ஸ் இப்படி இருக்காங்க, அதெல்லாம் தெரியணும் அதெல்லாம். ஆனால் மனித வாழ்க்கை வந்து மனித வாழ்க்கைங்கிறத விட ஒரு ஆழமான மனம் என்பது இதையெல்லாம் கடந்து தான் இருக்கு. அவனுடைய வெளிப்பாடுங்கிறது இதை விட்டு வெளியே தான் இருக்கு. எனக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் எந்த ஊர்ல இருக்கேங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை, எந்த இடத்துல இருக்கேங்கிறது முக்கியம் இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது அப்போ. அதனால மிக சுருக்கமாக சொல்ல முடியுதா இருந்தது. சுருக்கமாக தான் அது தோன்றிச்சு. என்ன காரணம்னே தெரியாம நான் ஒரு இதை பார்க்குறேன், இது மிக சோகமா தெரியுது. நான் பிற்காலத்தில் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்களுடைய இது சூழ்ந்து இருக்குது. அது நமக்கு உணர்வாகுது. நம்ம பிறப்பிலேயே நம்ம வந்து இப்போ பிறந்த அது வரைக்கும் உள்ள கண்டிஷன் இது நம்மளுக்கு எண்ணங்கள் சொல்லவே முடியாத மாதிரி இருந்தாலும் அது நமக்குள்ளே இருக்குது. இதை நான் சொல்றதுக்கு இப்போ மறக்கப்பட்ட ஒரு கவிதை, இப்போ கடைசியா எழுதின ஒரு இதோட கவிதை தலைப்பு சொன்னா உங்களுக்கு நான் சொன்னது தெளிவாக வழங்கணும். மறக்கப்படாது மறக்கப்பட்ட நினைவுகள்.
இது என்னமோ ஒரு தத்துவம் மாதிரி நினைச்சிட்டு இதுலலாம் ஆர்வம் இல்லாமல் நீங்கள் விட்டுறலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். மறக்கப்பட்ட நினைவுகள் அப்படின்னா உங்களுக்கு புரியும். எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இப்போ நான் ஒரு நண்பர் மேலே எவ்வளோ கோவப்பட்டிருந்தேன், அல்லது அந்த இடத்து மேலே கோவப்பட்டேன், எனக்கு மறந்துடுச்சு. இப்போ நான் புதுமையாக இருக்கேன், என்னால் நல்லா அன்பு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மறக்கப்பட்ட நினைவுகள் புரியும். ஆனால் மறக்கப்பட்ட நினைவுகள்ங்கும்போது இவர் என்னமோ தத்துவம் குழப்புறாரு, நமக்கு வேண்டாம், நீங்கள் விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். மறக்கப்பட்டனா அது அவர் செய்த செயல்கள், அதாவது இந்த பௌதிக உலகம், புற உலகத்தின் பார்ப்பட்டது, காலம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் மறந்துட்டு. ஆனா உணர்வு ரீதியா அவர் எனக்கு புரியுது. ஒரே சமயம் மறக்கப்பட்டிருக்கு, மறக்கப்படாமல் இருக்கு. அதான். ஆனா நான் மறக்கப்பட்ட நினைவுகள்ல இருந்தா என்னோட செயல்பாடு நடக்க போகுது. அதனால என்னோட செயல்பாடு இயல்பான ஒரு மேலான ஒரு சரியான கரெக்டான ஒரு மனிதன் என்னுடைய செயல்பாடாக இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் எனக்கு இவனை தெரியும், இவன் எப்ப ஏதோ ஒரு மாதிரியானவன் தான். அது அது ஆனா எந்த மாதிரியானவன் எனக்கு தெரியாது. ஆனா உணர்வு ரீதியா அவனை புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரிதான் நம்ம பிறக்கும் போது உள்ள அந்த உணர்வுகள் அப்படித்தான் நான் நினைச்சிருக்கேன். இந்த உலகத்தை எனக்கு புரியுது, ஆனா எப்படின்னு எனக்கு புரியல அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு உணர்வை சொல்றதுக்காகத்தான் அந்த அந்த லைன்ல நான் ஒரு தலைப்புல புத்தகத்தின் தலைப்பாக வச்சிருந்தேன். இப்போ வந்து என்ன நான் எழுதியிருக்கிற அத்தனை நூல்களும் எனக்கு மறந்து போயிடுச்சு. பேர் எல்லாம் மறந்துப்போம், சுத்தமாக மறந்து போயிடும். சொல்றதுக்கு ஒரு துளி கூட எனக்கு ஞாபகம் வராது. ஆனா அந்த புத்தகத்தை பரட்டி ஒவ்வொரு வரியா வாசித்து காட்டினா எனக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இதுக்கு கடந்த காலத்தை வந்து இந்த கடந்த காலத்துக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா முடியும்னா எனக்கு தெரியும் அது இப்படி நடந்தது அப்படி. அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கு, ஒரு முக்கியமான உணர்வு. நான் இதை எழுதும் போதெல்லாம் ஒரு ஆள் உலகத்தை உடையும் தான் கவிஞன். நல்ல ஆழ்மையான ஒரு டீப் ஃபீலிங் அப்படின்னு எழுதியிருப்பேன். கவிதை பற்றியில முதல் வரியிலே அதை சொல்லியிருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. இப்ப உங்களுடைய கவிதைகள்ல நான் ஒரு சிலவற்றை வந்து படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மனிதன் ஒருவனுடைய சொந்த வீடு, அந்த அந்த கனவு அங்க போக முடியல அப்படிங்கறத பத்தி அந்த மாற்றப்படாத வீடு அப்படிங்கறத சொல்லியிருப்பீங்க. நெருக்கடியில் நெறிந்து அனலும் காற்று என்ன செய்ய, இந்த வீட்டை நான் இன்னும் இடமிடையவில்லை. பாதிக்கப்படுபவன் நான் மட்டுமே. சைக்கிளில் போய் வருவேன், வெகு தொலைவு தாண்டி நகர எல்லையில் இருக்கும் என் பள்ளிக்கு. அதன் அருகே ஒரு வீடும் கட்டி முடித்துள்ளேன். குடிவர மறுக்கின்றனர் என் வீட்டார். ரிக்ஷா செலவே சம்பளத்தில் பாதியாகிவிடும் என பயமுறுத்துகிறாள் என் மனைவி. உண்மையும் தான். இதற்காகவே தான் கல்யாணமான உடனேயே நச்சரித்தேன் மிதிவண்டி ஓட்டப்படி என்று. அவளுக்கு அவள் பள்ளி பக்கம் ஊருக்குள்ளேயே, அப்பாவுக்கு ஆபீஸ் பக்கம், வயதான காலத்தில் பஸ் ஏறி இறங்க வேண்டியதில்லை. அம்மாவுக்கு கோவில் பக்கம், மேலும் உறவினர்கள். வனத்தில் அலைந்தாலும் இனத்தில் அடைய வேண்டாமா? தம்பி தங்கைகளுக்கு அவரவர் பள்ளிகள் பக்கம். எனவேதான் இந்த வீட்டை நான் இன்னும் இட முடியவில்லை, என்றாலும் நான் அங்கே ஒரு வீடு கட்டி முடித்துள்ளேன் அப்படிங்கிற இந்த கவிதை வந்து உங்களுடைய சொந்த அனுபவமாயா அல்லது யாராவது ஒருத்தவங்க சொன்னதை வச்சு எழுதி இருக்கிறீங்களா? நீங்க பார்க்கும்போது பெரிய தவறு செய்றீங்க. எப்படின்னா, ஒரு கவிஞனை புரிஞ்சுக்கிடும் போது இது முழுக்க முழுக்க சொந்த அனுபவமானு நீங்க கேட்கும்போது, சொந்த அனுபவத்தின் மூலமா ஒரு கவிதை எழுதப்படுறது. அதாவது அதோட காட்சியை சொந்த அனுபவம், இந்த பௌதிக உலகத்தில் மட்டுமே நீங்க பார்த்து பழகிட்டீங்க. இது வந்து முழுக்க முழுக்க நான் என்னோட அகத்தை பற்றிய கவிதை நான் எழுதியிருக்கிறேன். முழுக்க முழுக்க மாற்றப்படாத வீடு அப்படின்னு அந்த உலகத்தை பத்தி இவ்வளவு இதுக்கு முன்னால பேசினதை வச்சு நீ பற்றி ஒரு ஆளுமை தெரிஞ்சுக்கும். அந்த ஆளுமை வந்து இந்த உலகத்தை ஒரு மாற்றப்படாத வீடு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் அது தலைப்பு போடுறேன், மாற்றப்படாத வீடுன்னு போடுறேன். ஒரு ஒரு பெரிய புத்தகம் எழுதிட்டு நீங்க அதுக்கு இரவு விடியுமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில விடியுமா, அந்த இரவு முடிஞ்சு விடியாதா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. உங்களுக்கு தெரியும். அது கவித்துவமா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளவு பெரிய தலைப்புக்கு விடியுமான்னா, விடியுங்கிறது இந்த உலகம் வந்து விடியாத ஒரு உலகமா இருக்கு. அதாவது ஒரு கவிஞர், அந்த எழுத்தாளர் நினைக்கிறது விடியுமா அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடுறீங்க. இப்படி நாவல்ல ஒரு பெரிய சின்ன தலைப்பு போட்ட இருள் அப்படின்னு போட்டா இந்த இருளை சொல்லலை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுறீங்க. அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிற போதுதான் ஒரு மாற்றப்படாத வீடுன்னு சொல்றாரு இந்த சமூக புஸ்தக தலைப்பை போட்டுட்டு. இந்த கவிதை ரொம்ப இம்பார்ட்டண்டான கவிதைன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணாலே அது ஒரு கோல்டன் ஃப்ரேம்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம்.
அது சாமானிய ஒரு அர்த்த தளத்துல இல்லைங்கிறது தெரியுது. அப்போ நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க, இப்படி ஒரு வீடு இருந்ததா, அல்லட்டா இது எழுதுறதுக்கு காரணமா இது இருந்ததா கேட்கலாம், நீங்க மற்ற எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனா இது இப்படி ஒரு வீடை நான் கட்டவே இல்லை. அப்போ அந்த இது எழுதும் போதெல்லாம் கூட நான் சொந்த வீடெல்லாம் எனக்கு கிடையாது. அப்புறம் பின்னால தான் வாங்கியிருந்தோம், ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு வீடும் கட்டலை, கூப்பிடல. எல்லாமே முழுக்க நம் மனசை சொல்றதுக்கான இதுதான் படிமம், அக அக உணர்ச்சி சொல்றதுக்கான படிமங்கள். எனக்கு அப்பா இது, அம்மா இது, இந்த டிராமா ஒண்ணுமே எல்லாமே மனித உலகத்தை பத்தி சொல்றதுக்கான டிராமா தான் அது எழுதியிருக்கோம். நான் எனக்கு இப்படி தெரிஞ்சு போயிடுச்சு, இப்படி இதுதான் கரெக்ட் அப்படின்னு. ஆனா இந்த உலகம் அதுக்காக வரவே இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தை நான் நேசிக்கேன். ஏன்னா இவங்க எவ்வளவு புவரா இந்த மாதிரி காரணங்களால இருந்துக்கிட்டாங்கிற வருத்தப்படுறேன். ஆனா நான் வீடு கட்டி முடிச்சுட்டு இவங்க திரும்பி வந்துருவாங்கங்கிறதுக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கவிஞனுடைய மனசை பற்றிய ஒரு கவிதை. என்னோட 3வது தொகுப்புன்னு ரொம்ப முக்கியமான கவிதை அது. அதோட முழு ஆழ அகலங்கள் தெரிஞ்சாதான் அது அவ்வளவு அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நீங்க ஒரு வீடு கட்டிட்டு சொல்லிங்களே சார்ன்னு சாதாரணமா அதை நினைச்சிட்டு தாண்டி போயிட்டீங்கன்னா அது கவிஞர் புரிஞ்சுக்கிறது இல்லை, கவிதையும் இல்லை. இதுல கவிதை இந்த அந்த வீடை அடைய முடியாததுக்கான காரணங்கள் எல்லாமே படிமமாகவும் குறியீடாகவும் ரொம்ப விரிவா அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அர்த்தம் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக புரிஞ்சுங்க. இவ்வளவு காலம் இப்படி வாழ்ந்துட்டோங்கிறதுனாலே நீங்க சில வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்லுங்க. ஜாதியை சொல்றீங்க, வனத்தினால் அழிஞ்சாலும் இனத்தோட அலையணும் அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்குங்க. இந்த உலகத்துக்கு எவ்வளவு, இந்த உலக முன்னேற்றத்துக்கு அல்லட்டா மனிதன் இதுவரை முன்னேறாததுக்கு எவ்வளவு என்னென்ன காரணங்களா இருக்கோ அந்தந்த காரணங்கள் எல்லாம் நீங்க சின்ன இதுதானே அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதை நான் பிற்காலத்தில் சொல்லும்போது ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தட்டையும் ஸ்லோ பாய்சன் இருக்கு, அவங்களும் கொண்டுக்கிடுறாங்க. அவங்களுடைய வெளியிடுறதுலையும் ஸ்லோ பாய்சன் இருக்கு, அது மூலமா சமூகத்தையும் கொள்றாங்க அப்படின்னு மிக தீவிரமான ஒரு கவிதை வரியிலையும் ஒரு புக்லையும் நான் எழுதியிருக்கிறேன். இந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்லோ பாய்சனை சொல்லும் போது அவ ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்ற மாதிரி அவளை அன்போட தான் அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்ய, நான் இவங்களோட இருக்கிறேன், இவங்க வரும்போது வருவேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதுல பெரிய ஒரு அன்பு இருக்குங்கிறத சொல்லுவோம் அந்த கவிதை. இந்த கவிதை ஞாபகம் வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. இப்ப நான் அடுத்த என்னுடைய வினாவை இப்படிதான் இந்த மாதிரிதான் கேட்டிருந்தேன். கவிதைங்கிறது அதை நான் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வினா ஒரு கருத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னற் பொழுதே தூரம், வரைபடம், இருள் ஒளி போன்ற கவிதைகள் என்னுடைய சிற்றறிவுனே வச்சுக்கோமே, என்னுடைய அனுபவமின்மை இந்த கவிதை இல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது எனக்கு அறிவியல் உண்மைகளை கூறுற மாதிரி தோணுது. நீங்க எதை சொல்றதுக்காக அந்த கவிதைகளை எழுதுனீங்க அப்படின்னு இப்ப நான் அந்த கவிதைகளையும் நான் சொல்லிடுறேன். அந்த இருள் ஒளி அப்படிங்கிற அந்த கவிதை கேள்வி இருளுக்கு ஒளி பதிலானது எவ்விதம்? இருளை உற்று நோக்க நோக்க இருளே ஒளியாயிற்று, ஒளி நோக்கும் உந்தல் அச்சு அச்சு ஒளியே இருளாயிற்று, இவ்விதமே இருளும் ஒளியும் ஒன்றாகி பேரொளி, கேள்வியும் பதிலும் இணைந்து பெருவியப்பு அப்படிங்கிற அந்த இதுவும். அடுத்து, வான்வெளியில் பிரகாசிக்கும் ஒரு பொருளை காண வரைபடம் எதற்கு? வானமோ இரு மண் துகள்களுக்கு இடையிலும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த இரு மண் துகளுக்கு இடையிலும் வானம் இருக்கு அப்படிங்கிற அதுவும். அசையும் போது தோணி, அசையாத போது தீவு, தோணிக்கும் தீவுக்கும் இடையே மின்னற் பொழுதே தூரம் அப்படிங்கிற இந்த கவிதைகள்ல என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது இதுல அறிவியல் உண்மைகள் சொல்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நீங்க அதை எழுதி இருக்கிறது வேறு ஒரு கருத்துலதான் எழுதி இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அது எந்த விதமான கருத்து அப்படிங்கறத உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். முதல்ல இது நம்ம அறிவுனாலையும் படிப்புனாலையும் பல விஷயங்களை படிக்கிறது மூலமா தான் அறிவு வரும் அப்படிங்கிறதுனாலையும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க அது தெரிஞ்சு அதை வெளிப்படுத்துற விதமா தான் அந்த வரைபடங்கள்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு வரைபடம் வேணும் இல்லையா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு தான் வரைபடம் வச்சிருக்கோம். குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகணும். ஆனா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வாழ்க்கையில தெரிய வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? அது தத்துவங்களாக எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய அறிஞர்கள் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம காலங்காலமா படிச்சுட்டு இருக்கோம். பெரிய அறிவாளி ஆகணும்னா என்னெல்லாம் படிக்கணும்,
பெரிய அறிஞர் ஆகணும்னா என்னெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிச்சிருக்கணும்ட்டு எக்கச்சக்கமாக படிச்சுட்டு இருக்கோம். அந்த எதுனாலையும் உலகத்தில் இப்போ பயன் இல்லை. ஆனால் படித்தவங்களாம் அறிஞர்களாகி திரும்பவும் அறிஞர்களை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அறிஞர் ஆகிறதுக்காக போகிறோம். இவ்வளவும் இப்போ நான் சொல்றது மாதிரி அது கேள்விக்குட்படுத்தப்பட்டதுதான். வரைபடங்கள்னு எழுதியிருக்கு அந்த கவிதை. வான்வெளியில் பிரகாசிக்கும் ஒரு பொருளை காணும். வானம் முதல்ல, அதுல பிரகாசிக்கிற ஒரு பொருள் சூரியன் இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு வரைபடம் வேணுமா? இதுதான் சூரியன் சொல்றது தெரிஞ்சு. அந்த அளவுக்கு அது ரொம்ப எளிமையானதான். உங்களுக்கு வானம் தெரியும், முதல்ல வானம் தெரியும். வானம்ங்கிறது ஒரு பெரிய இன்மை, ஒரு பெரிய அகண்ட பிளேஸ். அதுக்கு நீங்க வரணும். இப்போ நீங்க இந்த கவிதை பற்றி சொல்லும்போது எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்றது காரணம், நீங்க வந்து கண்டிஷன்டா இருக்கீங்க, ஒரு இதுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுலதான் விடுபட்டு ஒரு வானம் இன்மைக்கும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் வந்து எளிதா புரிஞ்சிடும். அதுல ஒரு பிரகாசிக்கிற ஒரு பொருள் சூரியன் வச்சுக்கோ, அது தெரியறதுக்கு வரைபடம் யாராவது சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு, அது இனிமேல் எந்த பொருளுக்கு இடையிலே ஒரு வானம் இருக்கு, வெறுமை இருக்கு, இன்மை இருக்கு. எந்த பொருள் இருக்கும்போது அந்த பொருள், ரெண்டு பொருள் இருக்கு, எந்த பொருளும் இருக்கும்போது பல பொருள், ஒரு பொருளாக ஆகாதீங்க. அதுக்கு இடையில உள்ள வானத்துக்கு வாங்க, அதுக்கு இடையில இருக்கு. இது நான் பல கவிதைகள் மூலமும் ரொம்ப 2 புள்ளிகள், நகரும் புள்ளிகள், இப்படி பல விஷயங்கள் மூலமா நான் சொல்லியிருக்கேன். காரணம், நான் வந்து ஒரு படிமத்தை எழுதிடணுங்கிறதுக்காக, ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் நான் படிமம் எழுதுறேன். படிமம் எழுதினாலே போயிட்ரி ஆயிரும்னு கண்டுபிடிச்சு சிலர் வரலாம். இப்படி ஒரு காட்சி எழுதினா போதும், நம்ம அழகா எழுதினா போதும், ஒரு படிமத்தை எழுதினா போதும், இதுதானே எல்லா போயிட்ரிலையும் இருக்குன்னு ஒரு குறுக்கு வழியில நம்ம வந்து கவிதையை புரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஆனா அவங்களால அந்த கவிதைனால பிரயோஜனப்படாது. ஆனா அவனுக்கு பிரயோஜனப்படும். அவன் தன்னைத்தானே அறியும்போது அது பிரயோஜனம். ஓகே. வேற இன்னொரு கவிதை ஏதாவது சொன்னீங்கன்னா, வான்வெளி கேள்வி இருளுக்கு ஒளி பதிலானது. ஒளி பதிலானது. இப்போ இதுவும் இது சார்ந்த ஒரு இதுதான். உங்களுக்கு இதுல சந்தேகமே வர வேண்டியது. இருளை உற்று நோக்க இருளே ஒளியாயிடுச்சு. நீங்க பரல இருட்டா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுது. இருளுங்கிறது இங்க வந்து ஒரு துக்கமா இருக்கு. அது நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க, என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தன்னால் தெரியும். ஒரு பாதை இருக்கு இல்லையா, பார்வை நடத்தும் பாதை அப்படின்னு எழுதியிருக்கேன் கவிதை தொகுப்பு. பார்வை தான் ஒரு பாதையை கொடுக்குறது. யாரும் இதுக்கு முன்னால போட்டு வைத்த பாதையில போகக்கூடாது. உங்களுடைய பார்வை மூலமா வருது. பார்வையிலிருந்து ஒரு பாதை பிறக்கு அப்படின்னு சொல்லி இருளை உற்று நோக்க அதுவும் இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா, இருளை கவனிக்க நீங்க உங்களோட பிரச்சனைகளை ஆழ்ந்து நோக்குங்க, உங்களுக்கு விடை தானா தெரியும். இதற்கு இன்னொருத்தர் நாடவே கூடாதுங்கிறது முக்கியமானது. இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னா அது வந்து நீங்க செய்ததாகாது. அதுல இருந்து நீங்க இன்னொரு இதுலயும் நீங்க மாட்டிக்கிட்டீங்க, தொடர்ந்து அவரை வேண்டி இருக்கும். இது உடல் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் இல்லை, மனம் சம்பந்தப்பட்டது. அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒளி நோக்கும் முந்தல் அற்று ஒளியே இருளாயிற்றுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒளியை பார்க்க தெரியலன்னா நீங்க அது இருள்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இருளில் கூர்ந்து பார்க்க தெரிஞ்சீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான வரி. அந்த வரியே ஒரு மந்திரம் போல் இல்லையா, வரியே உள்ள ஆழத்துக்கு எடுத்து சொல்லிங்கன்னா மந்திரம் போல் உள்ள வரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள வரி. கேள்வி இருளுக்கு ஒளி பதிலாயிற்றுங்கிறதுல கேள்வி இருளுக்கு ஒளி பதிலாயிற்றுன்னா கேள்வியும் பதிலும் வெவ்வேறு இடத்துல இல்லை. நீங்க ஆழமா அதையும் அது சொன்ன மாதிரி தான், திரும்ப இன்னொரு வார்த்தையில சொல்லியிருக்கோம். ஆழமா நீங்க கேட்டுக்கிட்டே போகும்போது அதுலதான் பதில் இருக்கு. பதில் வேற எங்கேயும் இல்லை, அந்த கேள்விக்குள்ளதான் இருக்கு. அது பதில் இல்லாததுனால தான் அந்த கேள்வியை வந்து, பதில் தெரிஞ்சுன்னா வரவே வர. அந்த உளவியல் இருக்கு இல்லையா, அந்த உளவியல் அந்த கவிதை வரிகள் இருக்கு. கேள்வியும் பதிலும் இணைந்து அவ்வளவுதான். நன்றிங்கய்யா. அடுத்து வந்து கவிதையை கவிதைதான் மதிப்பிட முடியும் அப்படிங்கிறது உங்களோட கூற்று. என்னுடைய வினா என்னன்னா, உங்களுடைய முதல் கவிதைக்கும் நீங்க இன்னைக்கு நேற்று அல்லது நேற்று முன்தினம் ஒரு கவிதை எழுதுனீங்க, அந்த கவிதைக்கும் உள்ள வேறுபாடு, அந்த மொழியோட மாறுபாடு, அது குறித்து நீங்கள் உணர்வது என்ன? மாறுபாடு நான் சொல்லிக்கிட்டே வரும்போது இன்னும் தெளிவு கிடைச்சு, வேறு வார்த்தைகள் கிடைச்சு, வேறு திரும்ப திரும்ப சொல்லும்போது மொழி மாறத்தான் செய்யும். அதாவது ஒருத்தர் அந்த தான் சொல்லக்கூடிய கருத்து தெளிவாக இருந்தா, அதுல உறுதியாக இருந்தா, அது வேறு வார்த்தைகளை வந்துகிட்டே தான். நான் வந்து சொன்னதோட முக்கியமான ஒரு இது, கவிதையும் வாழ்க்கையும் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். கவிதை பற்றியில கவிதையின் மதம்ங்கிற புக்கில் எல்லாம் சொல்லியிருக்கேன்.
இன்னொன்று நான் சொன்னதில் உள்ள முக்கியமான ஒன்று என்னன்னா, அஹ், கவிதையினால் தாகூர் ஒரு கவிதை சொல்லியிருந்தார். அதாவது ஒருவன் தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், கவிதை இல்லாமல் வாழ முடியாது. நான் இதை படித்த போது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளவு அருமையான வரியில நம்ம சொல்ல வேண்டியது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தாகூரோட அந்த 2 வரிகளை திரும்ப திரும்ப நினைப்போம். அதாவது நம்ம வாழ்றதே கவிதையில தான் வாழ்றோம்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. தண்ணீர் இல்லாமல் நம்ம வாழலை, உயிர் வாழ்ந்துருவோம். கவிதை இல்லாமல் வாழவே முடியாது. அப்படி இப்போ உயிர்களோட எல்லா வாழணுங்கிற துடிப்புக்கு எல்லாமே இந்த கவிதை அம்சம் தான் காரணம்னு நான் கண்டேன். நம்ம காணலாம், எல்லாருமே அது காணலாம். இதனாலதான் ஒருத்தன் எந்த ஆஸ்ட்ரிச்சில் ஒரு சாக போற ஒரு பிணம் மாதிரி இருக்கிற ஒரு மனிதன் கூட உயிர் வாழ தான் துடிக்கும். உடனே தற்கொலை பண்ணிக்கல. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு படணும்னு யாரும் தற்கொலை பண்ணிக்கல. தற்கொலைங்கிறது மனிதனுக்கு அபூர்வமான அது கூடாதும்போம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கவிதை, அந்த கவிதை தருணம் தான். அதாவது அதனாலதான் நம்ம மனிதர் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றோம். அத்தகைய தருணத்தினாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது எனக்கு இதுல எனக்கு மிகப்பெரிய தெளிவு உண்டு. அந்த தெளிவின் அடிப்படையில் தான் நான் நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். இப்போ உள்ள கவிதைகள் இன்னும் கவிதைகள் இவ்வளவு புனைவு வேணுமா? புனைவுங்கிறத பத்தி நம்ம அது கவிதை சொல்றதுக்கான புனைவு இயல்பாவே வருது. அப்போ ரைட்டு. பிற்காலத்துல புனைவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி புனைஞ்சு எழுதுனா கவிதை ஆயிருங்கிறதுலையும் ஒரு குறுக்கு வழி ரொம்ப பிறந்துடுச்சு. கவிதைன்னா ஒரு கிராஃப்ட் தானே அப்படிங்கிற ஒரு இதுல எஸ்ரா போன்றவரு கூட இப்படிலாம் செஞ்சா அது கவிதை உருவாயிரும், அந்த உணர்வை தொற்றும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இசை மாதிரி, இசை எப்படிதான் இப்படி ஓசையில நீங்க அடிக்கினீங்கன்னா தண்ணீர் ததும்ப வச்சிடலாம் அவங்கள. அது அந்த மனநிலையை கவிஞன் அந்த இசைஞன் அடைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படி இசைச்சாலே வந்துடும் அப்படின்னு கவிதையும் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதை எஸ்ரா பவுண்ட் கூட என்ன சொல்லியிருக்காரு, ஆமா ஒரு துப்பாக்கி நல்லா வடிவமைக்கப்பட்டா அது சுடத்தானே செய்யும் அப்படின்னு. இதையெல்லாம் கூட நான் கேள்வி ஆக்கியிருக்கிறதுனால என்னோட எழுத்துல நான் ஆக்கியிருக்கிறேன். இப்போ நம்ம எதை சொல்லிட்டு இருந்தோம்? அந்த திரும்ப கேள்வி சொல்லுங்க. அதை உங்களுடைய முதல் கவிதைக்கும் இன்றைய கவிதைக்கும் உள்ள புரிஞ்சிச்சு. இப்போ என்னோட இது அதனால நான் இதை மனிதர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இது கவிதை தான். அதாவது இவ்வளவு பெரிய கவிதையெல்லாம் எழுதினவன் எப்படி வாழ்றான்னு பாரு. இல்லைன்னா இப்படியெல்லாம் தான் வாழ்ந்தாதான் அது போக முடியும். அதுட்டு அப்படியெல்லாம் எழுதினவன் இப்படியெல்லாம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விதமா நான் கவிதைகள் எழுதிட்டேன். இப்பெல்லாம் தேவதேவன் முன்னால மாதிரி எழுதலைன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். ஆனா நீங்க தேவதேவன் முக்கியமான கவிஞர் அப்படின்னு நினைச்சு இப்போ ஒரு ஜூம் மீட்டிங்லேயே போடுறீங்க. இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? கவிதையா பேசிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு ஆர்வத்தோட பலர் கேட்குறீங்க, திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன? அவரு பேசுறது அவரு குரலை அவர் உடம்ப பார்க்கறதுக்காக தான் ஒருத்தர் தேடி வராங்க. அதோடு சேர்ந்து அவர் எப்படி வாழ்றாருங்கிறது சேர்ந்துக்கிட்டு தான் வருவீங்க. இதுதான் ஒரு ஃபேன் இருக்காங்க, நேயர்கள் அவரை பார்க்கும்போது அவனை அவனுக்கு தெரியாது, அவனை தூண்டி இருக்கிற அனுபவங்கள் அதையெல்லாம் தான் நான் வெளிப்படுத்துறேன் இப்போதைய கவிதைகள்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த கவிஞன் தான் இதெல்லாம் எழுதியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அது மட்டும்தான் என்னோட ஒரு ஆசை. என்னன்னா இதெல்லாம் நீ படிச்சு அதாவது உண்மையான ஒரு கவிஞனாகவும் நம்மளும் இந்த மாதிரி எழுத முடியுங்கிற அளவுக்கு தான் அது எளிமையானது. அதுல மிஸ்டிக்கான எந்த விதமான அனுபவங்களும் அதுல இல்லை. எழுத முடியாது, நானும் இதை மாதிரி எழுத முடியுங்கிற எல்லாரையும் அதுதான் கவிதை தேவி சொல்லக்கூடிய குரல்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானும் ஒரு கவிதை எழுதணும்னு ஆசைப்படாத மனிதனே இருந்திருக்க மாட்டான். அதாவது எழுத்து படிச்சுட்டு நீங்க வாசிக்கலாம் தெரிஞ்ச ஒருத்தன் எல்லாரும் கவிஞன் ஆகணும்னு நினைப்பான், ஆனா யாருமே ஆயிருக்க மாட்டான். இந்த ஒரு இடைவெளியை நான் நிரப்பணுங்கிற ரொம்ப ஆர்வத்தினாலதான் அதை எழுதுறேன்னு நினைக்கிறேன். இது கூட நான் திட்டமிட்டு சொல்லலை. இப்போ உங்கள்ட்ட ஜூம் மீட்டிங்ல பேசுற போது எனக்கு தோன்றதை தான் சொல்றேன். நான் பிளான் பண்ணி பேசல, வரவும் இல்லை. அது மாதிரி இதுக்கு முன்னால ஒரு இதே பேசியிருக்க வேண்டாமோன்னு நினைச்சது கூட பேசியிருக்கிறேன். அந்த கவிஞர்களோட வரலாறுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வேண்டாம்னு இருப்பேன். நான் எழுதுனேன்னா அழிச்சிருப்பேன். இப்போ ஜூம் மீட்டிங்ல அழிக்க முடியாது. சரி, ஓகே. நன்றி.
அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கவிதை எழுதுறதுக்கு எந்த மாதிரியான உணர்வு உந்துதல் அளிக்குது அப்படின்னு கேட்டேன். இது வந்து கவலையா, மகிழ்ச்சியா? அது ஒரு கவிஞன்னா அவன் வந்து மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப கவலையா சோகமா இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ஒரு இது சொல்றாங்கல்ல. உங்களுக்கு கவிதை எழுதுறதுக்கு எந்த ம். மாதிரி உணர்வு உந்துதல் அளிக்குது? நீங்க எந்த நேரத்துல கவிதை எழுத ஆ இதாகுறீங்க, தயார்? நான் சொல்றேன். ரொம்ப உற்சாகமா இருக்கும்போது நான் எழுதுவேன். ரொம்ப சோகமா இருக்கும்போதும் நான் எழுதியிருக்கேன். அதாவது ஒரு நாள் நான் தனியா நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லும்போது அந்த இடமெல்லாம் ஞாபகம் வருது, அந்த கவிதை ஞாபகம் வருது. அப்படி கண்ணீர் ததும்பும்படியா மன மனம் உடைஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ அப்போதான் நான் சொன்னேன், கா- ஒரு மரத்தை கூட காண முடியவில்லை அப்படின்னு ஒரு வரி மனசுல இருக்கு. வீட்டுக்கு வந்து எழுதினேன், சும்மா ஒரு ஒரு மரத்தை கூட காண முடியவில்லை அப்படின்னா அந்த சோகத்தை தான் எழுதினேன். அது ஒரு, நான் ஏற்கனவே ஒரு கவிதை சொல்லல, இன்னர் இமேஜா தான் அதை எழுதினேன். அது எதையும் பார்த்து இல்லை, சும்மா ஒரு அழுகையா அப்படி எழுதினேன். ஆனா இதெல்லாம் கவிதைன்னு படிச்சுக்கிட மாட்டாங்க, அது நமக்கு அது இல்லை முக்கியம் அப்படின்னு எழுதினேன். ஆனா அந்த ஒரு மரத்தை கூட காண முடியவில்லை ரொம்ப செலிப்ரேட்டடான ஒரு போயிட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஆமாங்க, தேவதை அத வீடியோவாவே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த அந்த காட்சிப்படுத்திருக்காங்க, கவிதையை. படிச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு ஆமா. ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருந்தது. இது வந்து ரொம்ப ஒரு சோகத்துல இருக்கும்போது, அது இன்னொரு சோகத்துல இருக்கும்போது உள்ள இன்னொரு கவிதையை நான் சொல்றேன். அதுவும் முக்கியமான கவிதை தெரிஞ்சுக்கும். அந்த அந்த இசைன்னு ஒரு கவிதை, அதுவும் அப்படிதான். நான் வீட்டை வந்து நான் என்னோட அறைய, என்னோட பொருள்கள் எல்லாம் நீட்டா வச்சுட்டு அப்புறம் குளிக்கிறேன். குளிச்சுட்டு நல்லா புதுசா ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு வாக்கிங் கிளம்புறேன். அப்போ வந்து அந்த அந்த சூழல்ல என்னோட மனநிலையை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ அடுக்கினோடனே மனசு வந்து ஒரு பெரிய சங்கீதம் பாடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அடுக்கி ஒழுங்கே வச்சு அப்படி வாக்கிங் போயிட்டு வரேன். வரும்போது வந்து அதனால இதனால வழிப்பறிக்கு என்னோட மனசுல உள்ள அந்த சந்தோஷம், அந்த இசை தன்மை எல்லாத்தையும் ஒரு செல்வத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்ட மாதிரி, எல்லாத்தையும் வழிப்பறிக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப ஒரு அழுகையோட வந்து படுத்துக்கிட்டேன். இரவெல்லாம் அழுதேன் அப்படின்னு முடிச்சிருப்பேன். 4 வரியில் தான் இருக்கும். அதுவும் ம். நான் ரொம்ப என்னுடைய மன சோகத்தை சொன்ன ஒரு கவிதை. வெளியே போயிட்டு நான் வந்தேன், அவ்வளவுதான். போகும்போது இப்படி இருந்தேன், வரும்போது இப்படி ஆனேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் இந்த சோகமான கவிதை. ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு உற்சாகமான ஒரு இதுக்கு நான் இப்போ மேடையில் சொன்னாதான் எனக்கு ஞாபகம் வருது. அதை நான் சொல்றேன். அந்த கவிதையோட இம்பார்ட்டன்ஸ்னால தான் அந்த உற்சாகம் சேர்த்து சொன்னதுனால முக்கியமான கவிதையாக புரிஞ்சுட்டேன். எப்படின்னா, ஒரு தடவை நான் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு எழுதிக்கிட்டே இருக்கேன். இப்போ யோசிக்கிறேன், எழுதுறேன், படிக்கிறேன், இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னப்பா எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டு படிச்சுட்டு எனக்கு ஒரே அழுத்து போச்சு அப்படின்னு என்றால் என் மனைவி சொல்றா. நான் கவிதை எழுதும்போது இது ஒரு வரி எழுதி என்றால் என் மனைவி. என்ன செய்யறது சாந்தி, சாந்திங்கிறது என் மனைவி பேரு. என்ன செய்யறது சாந்தி, உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு. நான் ரொம்ப கேலியா தானே அது சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்களா என்ன, ரொம்ப கேலியா சொல்லிட்டேன். அதை சட்டையர் பண்ணுவாங்க. அடுத்த வரி அந்த கவிதையில நான் அப்படி சொன்னேன். அதான் அவன் போன அப்புறம் இதை ஒரு கவிதை எழுதும் போது தான் நான் அடுத்த வரின்னு சொல்றேன். அடுத்த வரின்னா அப்படின்னா என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போகுது என்றது கவிதை அப்படின்னு எழுதியிருந்தேன். இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியமான கவிதைன்னு சொல்ல வரும்போது நான் அந்த அனுபவத்துக்கு வெளியே வந்துட்டேன். இப்போ அறிவு ரீதியா அதை பார்க்கலாம். அதாவது அந்த இவர் வந்து அப்படி பெரிய, நான் அந்த உலகத்தை காப்பாத்துறேன்னு யாராவது சொன்னேன்னா எவ்வளவு அகங்காரம்னு சொல்லுவீங்க. இப்போ நான் அந்த உலகத்தை காப்பாற்ற போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவ்வளவு பெரிய அகங்காரமான வார்த்தை. அது மாதிரி அதை செல்ஃப் செட்டையராக தான் ஒருத்தர் பேச முடியும். ஆனா ரொம்ப நெருங்கினவங்ககிட்ட அந்த செல்ஃப் செட்டையரை பேசுவாங்க. ரொம்ப நெருங்கிய உறவு உள்ளவங்ககிட்ட, நண்பர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. காதலன் காதலிகிட்ட, காதலி காதலன்கிட்ட பேசும்போது உள்ள வார்த்தைகள் அது. அது அன்பு அட்டரன்ஸ்னு ஒரு அரவிந்தர் சொல்றது அதான். அட்டரன்ஸ் போயிட்டு வந்து ஒரு அட்டரன்ஸ், உளறல். உளறல் யார்கிட்ட உளர முடியும்? ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட, நெருக்கமான வேலையில, நெருக்கமான ஒரு இதுல. அதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் கிடையாது, அந்த மாதிரி அர்த்தம். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு கடைசி வரியா அந்த கவிதை வந்து இன்னொரு, இப்போ அப்படின்னா என்னைய பார்த்தா இளக்காரமா இருக்கு, என்ன இப்படி சொன்ன, நான் உலகத்தை காப்பாத்திட்டே தான் இருக்கேன்னு கவிதை சொல்லுது அப்படிங்கிறது தான் என்னோட கவிதை. இதுல யாரு நான்கிறதுலாம் கிடையவே கிடையாது, நான்கிறது கிடையாது. இது ஒரு கண்டுபிடிப்பு, அவ்வளோ நான் சொல்றேன். இப்போ இந்த அனுபவம் வந்து என்னோட மனைவியோட நான் உற்சாகமா பேசின ஒரு வேலைதான் இல்லையா? அதான் இந்த மாதிரி உற்சாகமான மனநிலை இருக்கு இல்லையா?
அந்த மாதிரி பல கவிதைகளை ஞாபகம் இருக்கும், சொல்ல முடியும். ரொம்ப அழகு நம்மளை ஈர்க்கும் போது இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதாவது ரொம்ப நெருக்கமானவங்களோட ஷேர் பண்றதுக்கான ஒரு கவிதை சொல்லி. அதில் நீங்க துக்கம்னாலும் ஷேர் பண்ணிக்கிடுவோம், இதனால தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். நன்றிங்கய்யா. அடுத்து உங்களுடைய கவிதைகள்ல ஒரு 2 கவிதையை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அபூர்வ கனி அப்படிங்கிற தலைப்புல, நீர்க்கரை மரக்கிளையில் முழுநிலா அபூர்வமான ஒரு கனி, நீரில் குதித்து அள்ளி அள்ளி பருகினேன், உனக்கென நான் அதை அள்ளி வரத்தான் முடியவில்லை அப்படிங்கிற அந்த கவிதை. அது மாதிரி மழை துளிகள் அப்படிங்கிற கவிதை, இலைகளில் தொங்கியபடி யோசித்துக் கொண்டிருக்கும் மழை துளிகளே, யோசனைகளால் பயன் என்ன? கணம் கொண்டீரேல் மண்ணின் தாகம் தீர்க்கிறீர், இல்லையெனில் கதிரவன் கொய்து உண்ணும் கனிகள் ஆகிறீர். இது இந்த இந்த 2 கவிதையும் நீங்க என்ன மாதிரி மனநிலையில எழுதுனீங்க? அதுல உள்ள அது நீங்க ஆழ்ந்து பார்த்தா அதுல உள்ள மனநிலையே தெரிய தரிச்சுது. அப்படித்தானே இருக்கு. அதுல ஒண்ணு புரிய எனக்கு பார்க்க அது ரொம்ப கவிதை வாசகர்கள் எல்லாருக்குமே அது உள்ள வந்துடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, இசை அப்படிங்கிற தலைப்புல நீங்க சொன்னீங்க. நான் எழுதியிருக்கிறது அதுல இருந்து அந்த தொகுதியில இருந்து புரட்டி வச்சிருந்தது பாதத்தில் ஒரு முள் தைத்து பாதையெல்லாம் முள்ளாய் குத்துகிறது, வழியை அடைக்கிறது வழி, வழியினுள்ளா வாத்தியம் ஒன்று இசைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது அதாவது வழியில இருந்தோ அல்லது வழியில இருந்து வாத்தியம் இசைக்குது அப்படிங்கறது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? கண்டுபிடிக்கவே முடியல. அதனால எதுல இருந்தும் வரலாம். அது வழியிலிருந்து ஒரு வாத்தியம் உண்மையான இசை. ஏன்னா அந்த வழி சாதாரண வழி கிடையாது. நீங்க ஒரு முள் தைத்து எல்லாம் முள்ளாய் தைத்து அப்படின்னா ஒரு துயரத்தின் மூலமா நீங்க எல்லா துயரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க உலகத்துல. அப்படி இருக்குது. பாதத்தில் அவருக்கு ஒரு முள் தைத்தது இதயத்தில் தைத்தது. அது ஒரு உலகத்தில் உள்ள ஒரு துக்கம், சோகமான ஒரு காட்சி. அது மூலமா தான் அவர் உலகம் முழுக்க உள்ள எல்லா கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிறார். பின்னால அதுக்காக உழைக்கிறார். சிலுவை பிரயாணம்னு நான் இதுக்கு முன்னாலே ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அதுல கிரைஸ்ட் பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். அது சிலுவை பயணம்ங்கிற வந்ததுனால கிரைஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும். பாதத்தில் ஒரு முள்ளிலா பாதையெல்லாம் உள்ளாய் குத்தும், வழி மறிக்கும், நின்றுவிட முடியாது என்றாலும் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு வரும். அது ஒரு சிலுவையை தாங்கி நடக்கிறது மாதிரியான ஒரு காட்சியை அது சொல்லும். ஆனா அது ஒரு பாதத்தில் ஒரு முள் தைத்து, அவர் இந்த உலகத்தோட துக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறத ஒரு பாதத்தில் ஒரு முள் தைத்துன்னு சொல்லப்படுது. எல்லா காலத்திலையும் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை அவருக்கு ஒரு முள்ளா ஒருத்தரும் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த கவிதையில அந்த முள் அதை நிறைய பேர் நெகட்டிவா அவங்களுக்கு இஷ்டம். சில இதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. கிறிஸ்தவ மதத்தை தாக்குற ஒரு கவிதையா எடுத்துக்கலாம் கிடையாது. இப்போ பாதத்துல ஒரு முள் தைத்துங்கிறது, அதனால நீ உன்னோட கஷ்டத்தை வச்சு எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அது உண்மையான ஒரு பெரிய ஆழமான அன்பு இருந்தாதான் அப்படின்னு நினைக்க முடியும். நீங்க பிறர் படுற கஷ்டம் கூட உங்களுக்கும் இந்த தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கும் தான் தெரியும் அப்படின்னு. அது மாதிரி நீங்களே அனுபவிக்கணும், உங்களுடையதான் அனுபவிக்கணுங்கிறது தான் பல துயரத்தோட ரூட் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்து இதுக்குள்ள வழியில் இருந்தா நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். வழியில் இருந்தா வாத்தியம் ஒன்று இசைக்கிறதுன்னா அந்த உணர்வு உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்மோனியை உள்ளதுதான். அந்த துயரம்னாலும் சரி, துயரத்தோட அவ்வளவும் கனெக்டட் ஆகிருக்கு. அது ஒரு ஒத்திசைவோட எடுக்குது. அது ஒரு வாத்திய இசை மாதிரி தான். அது மாதிரி அந்த வழியை அடைக்கிறது, வழியையும் அடைக்குது, வழியிலையும் வருது. எங்கேருந்து இந்த வாத்தியம் வருது? என்னோட வழியிலெல்லாம் எனக்கு இது தெரியுது, என்னோட வழியிலெல்லாம் உணர்றேன் அப்படிங்கிறது தான் அது சொல்லியிருக்கு. அது ஒரு கவிதைக்குரிய ஒரு இசை, கவிதை, ஓவியம் எல்லாத்துலையும் உள்ள ஒரு ஈஸ்தெட்டிக்ஸ் அதில் இருக்கு. இதுக்கு முன்னால் நான் 2 கவிதை நீங்களே புரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்ல வரும்போது அந்த கவிதையை நீங்க புரிஞ்சுதான் கொண்டு வந்திருக்கீங்க. நான் அது விளக்குனாலும் இதை மாதிரி ஒரு தத்துவார்த்தமா விளக்குங்க. அது அவ்வளவு அவசியம் இல்லாம தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீர்க்கரை தண்ணியில நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். அது என்ன, அது உள்ளார்ந்த ஒரு உணர்வு, அது கொடுக்க முடியாம இருக்கேன் அப்படிங்கிற தவிப்பு தான். கவிஞன் தான் சொல்ல வேண்டிய விஷயத்த கொடுக்க முடியாம இருக்கேன். அதாவது தண்ணியில் உள்ள நிலாவை எடுத்து இப்படி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான
நன்றிங்கய்யா. அடுத்த வினா வந்து உங்க கவிதைகளுக்கான முன்னோடி அப்படின்னு யாரையாவது சொல்லுவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து உங்களுக்கு பிடித்த உங்களை கவர்ந்த கவிஞர்கள் அப்படின்னு யார் யாரை சொல்லுவீங்க? பிடித்த இதில் நான் சொல்லியிருக்கிறேன் முன்னால் ஒரு என்னோட இதில் முன்னால் நிறையா சொல்லியிருக்கிறேன். அது நினைவு வந்துன்னா நேரம் தான் மிஸ்ட்டு. அதாவது எமிலி டிக்கன்ஸ், ஃப்ராஸ்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். வில்லியம் பிளேக், டெடுவேஸ், பின்னால் நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்கிறேன். பிறகு நீங்கள் இன்னொரு கேள்வி இப்போ ஒன்று கேட்டீங்க, உங்களை கவர்ந்தவங்க, உங்களுக்கான முன்னோடி, உங்க அது கவிதைக்கான முன்னோடி. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி மரபு இலக்கியங்களில் உள்ள எல்லாரும் படிக்கிறோம், அதெல்லாம் படிக்கணுமே அப்படின்ட்டு படிக்கிறோம். அது கவர்றது எல்லாம் எல்லா விஷயங்களையும் கவர்ந்துருக்கோம். முக்கியமாக வள்ளுவரை படிக்கும் போதெல்லாம் நம்ம நல்ல ஒரு 500 இது கவித்துவமாக இருக்கிறது. மற்ற இதெல்லாம் ஒரு தத்துவார்த்த ரீதியமாக அத்தியாயமாக பிரித்ததுனால அதுக்காக எழுதினார், தத்துவார்த்தமாக இருக்கு. ஆனால் அந்த 500 இதுவும் கவிதைகளாக இருக்குது இப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கு. ஏன்னா அது நீதி நூலாக தான் எழுதப்பட வேண்டிய காலத்தில் உள்ளது. அது இவ்வளோ கவிதை உணர்ச்சியோட உள்ள நீதி நூல் வந்து வேற உலகத்தில் இருக்க முடியாது அப்படி இருந்ததுன்னு பார்த்தேன். அது இன்னைக்கு கவர்ந்ததில் உண்டு. அப்புறம் எல்லாரை பற்றி நான் படிக்கும் போதெல்லாம் என்னை கவர்ந்த அதில் உள்ள முக்கியமான கவிதை அம்சங்கள் எல்லாத்தையும் நான் என்னை கவர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரொம்ப முக்கியமான கவிஞர்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அது ரொம்ப ஆழமாக இருந்தது. வில்லியம் பிளேக்னு சொல்லும்போது அவரோட 2 வரி அதையும் எழுதியிருக்கேன். சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு 2 வரி எழுதியிருப்பார் தலைப்பு. அந்த 2 வரியை பார்த்த உடனே எனக்கு இவர் நம்ம ரொம்ப நெருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய கவிஞர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் படித்தேன் அவரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ். இது போல ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட ஒரு சில கவிதைகள் மூலமாக கவரப்பட்டு அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையாக என்னோட இது இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேனாங்கிறத விட இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கிறது கிடையவே கிடையாது. என்னோட பிறப்பிலேயே இயல்பாகவே வந்த ஒரு விஷயம். அதை தான் நான் உணர்ந்தேன். அதுக்கு நான் உதாரணமாக ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப குழந்தை பருவத்தில் ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு எனக்கு. அதான் எனக்கு ஒரு 25 வயசு எழுதும்போது தான் அது கவிதைன்னு எழுதுறேன். ஏன்னா கவிதைங்கன்னு ஒரு இது இருக்கிறதும் வார்த்தைகள் இருக்கிறதும் ஒரு துறை இருக்கிறதும் தெரிஞ்சு அப்போ தானே எழுதுவோம். ஆனால் குழந்தை பருவத்தோட ஒரு அனுபவம். சாப்பாடுறதுக்கு முன்னால் இலைக்கு முன்னால் டம்ளர் வச்சுருக்காங்க, அதிலலாம் வச்சுருக்காங்க. நான் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த டம்ளர் இப்படி எடுக்க வரேன். தண்ணீர் எண்ணி சாப்பாட்டு வேளையில் தண்ணீர் எண்ணி தூக்குன ஒரு பாத்திரம் கோலை இப்படி எடுக்கிறேன். எனக்கு பளிச்சுன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு நான் எப்பவுமே ஏதாவது அதிசயங்களை கண்டா நம்ம சொல்லணும்னு நினைப்போம் இல்லையா, அது மாதிரி பிற்காலத்தில் கவிதையா சொன்னேன். அப்படி எடுக்கும்போது டபக்குன்னு அதிர்ச்சியாகி மேலே வந்துட்டு நிலை குலைத்து நிலை நிறுத்திய ஞாபகமூட்டல் அப்படின்னு எழுதியிருப்பேன். தூக்குன செம்பின் திடுக்கென்ற வெறுமை. அப்புறம் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த டம்ளர் வந்து வெறுமையா இருந்திருக்கு. நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனுபவிச்சிருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா எதிர அப்படி நம்ம தண்ணீர் எண்ணி தூக்குன கூட டக்குன்னு லிஃப்ட் ஆயிட்டு தண்ணீர் அப்படின்னு நினைக்கல. இவர் வந்து இவருக்கு முன்னாலே வந்து ஒரு அந்த போதம் இருந்திருக்கு. அதனாலதான் இவருக்கு அதிர்ச்சி ஆகுது அப்படிங்கிறதான் முக்கியம். அதனாலதான் நான் அதை வச்சுதான் சொல்றேன். நான் ஏற்கனவே கவிஞனா இருந்தேன். என்னோட கவிதைகளை தான் எழுதினேன். நான் கவிதை துறை இருக்கனால எல்லாரையும் படித்தேன். என்னை வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காகத்தான் அந்த விஷயத்தை சொல்றேன். இந்த கவிதை வந்து என்னுடைய குளித்து கரையிற கோபியர்களில் இருக்கு முக்கியமான கவிதை நான் சொல்லுவேன். குவளை தண்ணீர் சாப்பாட்டு வேலை தண்ணீர் எண்ணி தூக்கிய குவளையில் வெறுமை பெருக்கிற்ற வெறுமை நிலை குலைத்து நிலை நிறுத்திய ஞாபகமூட்டல் அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம வந்து இதுல வந்து இப்படி அதிர்ச்சி அடைஞ்சு இவன் வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க உங்களையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. உலகத்துல எந்த தத்துவ புத்தகங்களும் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பிற்காலத்துல இந்த கவிதையிலையும் தத்துவத்திலையும் ஈடுபாடு இருந்து என் பெயர் வேற கைவல்லிய நவநீதம்ங்கிற புக்கில் இருந்து வந்திருக்கு. ஸோ நான் அந்த புக்கே தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரு 18-19 வயசுல எனக்கு ஒரு லைப்ரரியில் கிடச்சிது, குருவிக்குளம்ங்கிற ஒரு லைப்ரரியில் கிடச்சி படித்தேன். எல்லா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் புக்கும் படிச்சுட்டு உலகத்தில் உள்ள எல்லா புக்கும் படிச்சுட்டு தான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா தத்துவ நூல்கள் எல்லாம் படித்தாச்சு. அப்புறம் இந்த படித்தாச்சு. நான் அங்கேருந்து கல்கத்தாவில் போய் செட்டில் ஆகணும், ஏன்னா எல்லா புக்கும் படித்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படிலாம் இல்லை, வீட்டிலேருந்தே எல்லாம் படிச்சிடலாங்கிற மாதிரி
தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு. நான் படித்த பிறகுதான் நான் இதை சொல்றேன். தத்துவங்களால இல்லை, உங்களை நீங்களே அறியுதல் மூலமாகவும் இருக்கு அப்படிங்கிறத இப்போ சில போயிட்ரி கூட சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. வரைபடம் எதற்கு, இருளை உற்று கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இது எந்த தத்துவமும் படிக்காம சொல்லலை, படித்த பிறகுதான் நான் இதை வழிகாட்டுறேன். படிக்கணும், இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக நீங்க படிக்கணும். இதுக்கு முன்னால காலம் எப்படி, நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இருந்தாங்க, என்னெல்லாம் செய்திருக்காங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிடுச்சு. இனிமேலும் செய்யணும்னா நீங்க வந்து அதை இப்போ ஒப்பிக்கிற ஆளா இருந்து பயனே கிடையாது. அதுதான் நான் சொல்லிடுறேன். நான் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கணும். இதுல இன்னொரு ஓட்டு உங்களோட முன்னோடி யாருன்னு கேட்டேன். உங்களை கவர்ந்த இன்றைய சமகால கவிஞர்கள் அப்படின்னு யார சொல்லுவீங்க? சொல்லிட்டேன். இப்படிதான் நான் சொல்ல முடியாது. சொல்லிட்டேன். என்னோட முன்னோடி வந்து நான் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருந்தாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். இப்போவும் எனக்கு நிறைய மறதி இருக்கிறதுனால நான் படிச்ச முக்கியமான கவிஞர்கள்னு கூட சொல்ல வரல. சொன்னது கூட ரொம்ப ஞாபகம் சக்தி. இதான் மறக்கப்படாது மறக்கப்பட்ட நினைவுகள். என்னோட 90வது கவிதை தொகுப்போட பேரு மறக்கப்படாது மறக்கப்பட்ட நினைவுகள். இது சாதாரண தலைப்பில்லைங்கிறதுக்காக தான் அந்த விளக்கம் என்ன மறந்துருக்கும். இப்ப ஞாபகப்படுத்தினா அது சொல்லிடலாம். அதை அந்த புக் எடுத்து ஒருத்தர் காட்டினா ஆமா இதான் சொல்லிடுறேன். இப்ப இது வந்து நான் கேட்கறதுல இது கடைசி வினா. கலந்து இருக்கிறவங்க, இந்த இணையத்துல கலந்து இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புனா அவங்க கை உயர்த்தினாங்கன்னா அவங்கள உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அலோவ் பண்ணலாம். என்னுடைய கடைசி வினாவை நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. நீங்க பண்ண வேணாங்கய்யா. அவங்க கையை உயர்த்தினாங்கன்னா அவங்கள நாங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சரிங்க. என்னுடைய கடைசி வினாவை நான் வினா இல்ல, உங்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்து கேட்கிறேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளா கவிதை எழுதி வர்றீங்க. இலக்கிய உலகில இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டு இலக்கியங்கள் இல்லாம மற்ற நாட்டு இலக்கியங்களையும் படித்து வர்றீங்க. இந்த இன்றைய கவிதை இலக்கிய உலகம், இங்க இருக்கிற அந்த உலகத்தோட தன்மை எப்படி இருக்கு, அதுல ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுதா? அப்படின்னா அது எப்படிப்பட்ட மாற்றங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைய கவிஞர்கள், இளைஞர்கள் கவிஞர்கள் ஆகிறாங்களா, அவங்களுக்கான ஒரு அறிவுரையா உங்கள்ட்ட இருந்து வர கருத்து? நான் என்னுடைய தொகுத்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது முதல்ல கவிதை எழுத என்ன செய்யணும் சார்னு கேட்டிருக்கு. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், அந்த காலத்துல இருப்பது கவிதையை பற்றி இருக்கு. நீ முதல்ல கவிஞன் ஆகு அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஆகுது, கவிஞன்னா யாரு? அது இவ்வளவு காலம் எழுதப்பட்டதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவிஞன்னா யாரு? அதுக்கு நீ கவிஞன் ஆகணும். கவியை வந்து ஒரு கலையாக கற்றுக்கிடக்கூடாது. இன்னொரு விஷயம், இப்படி எழுதினாதான் கவிதை வந்துருது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு காட்சியை அழகா சொல்லிட்டா, அந்த காட்சியை வந்து வடிவமாக கூட சொல்லிட்டா கவிதை ஆயிருங்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. உண்மையிலேயே உனக்கு என்ன சொல்ல இருக்கு, அதை வந்து யார் ஏற்றுக்கொட்டாலும் ஏற்காவிட்டாலும் நீ சந்தோஷம் அடையிறியா அதை சொல்லிட்டதுனால? இதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். அது நீ முதல்ல வாழு. எனக்கு ஒரு கவிஞன் ஆயிட்டேன்னா அவனுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, அந்த கவிதை மட்டுமே அவனுக்கு போகணும். அது அவ்வளவு பெரிய செல்வம். அந்த வாழ்க்கைக்கு நிகராக யாருமே பரிசு கொடுக்க முடியாது. அவனுக்கு வந்து ஒரு கவிஞனுக்கு நீங்க எந்த பரிசு கொடுத்தும் ஓப்பிச்சிட முடியவே முடியாது. நான்கிறது சொல்லக்கூடாது. ஒரு கவிஞன் என்னோட கவிதையிலனா ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இந்த பூமியை உனக்கு தருகிறேன், உனக்கு அதை பாதுகாக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கவிதைஞன் சொல்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு கவிதைஞன் அடைஞ்சிருக்கிற ஸ்டேட்டஸ் மற்றவங்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு பார்க்குறான், மற்றவங்க வந்து இப்படிலாம் வாழ்றாங்களேன்னு பார்க்கும்போது இவன் தான் அவனுக்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு, கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கும்போது அவனிடம் போய் கையேந்திக்கிட்டு இருக்கவோ கேட்கவோ முடியாது. அவன் எனக்கு அதை கொடு, பெயரை கொடு, புகழை கொடு, அந்த இதை கொடு கேட்கவே மாட்டேன். பெயர் புகழ் கவிதை வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிலையில இருக்குது. அதை நீங்க அடையணும்னு நான் எல்லா மனிதர்களும் இன்னொன்று இப்படி சொல்லும் போது எல்லா மனிதர்களும் அடைய வேண்டிய நிலை தான். கவிஞர்கள் மட்டுமே அடைஞ்சிருக்கிற நிலை வந்து எல்லா மனிதர்களும் அடைய வேண்டிய நிலை. அது அடுத்த ஸ்டெப். அந்த இதுதான் இவனுக்கு வந்து கவிஞனுக்கும் ஒரு அடக்கத்தை கொடுக்கக்கூடும். அந்த ஒரு உதாரணமா இது வந்து இசையில வந்து இந்த விஷயத்தை சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பெரிய இசை வித்துவான் வந்து அதை நுணுக்கமா ஒரு மொசார்ட் அவங்க இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான
ஓசை நயங்களால் இணைக்கப்பட்ட ஓசை நயங்களால் செய்யப்பட்டது வெஸ்டர்ன் இசைகள். எந்த இசையும் அப்படித்தான், எல்லா இசைகளும் அதுக்கு எவ்வளவோ திறமை வேண்டும். அந்த திறமைகளால தான் வந்துடலாம். அந்த திறமைய ரசிக்கிற ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த திறமைகள்லாம் வேணும். அவனும் ஒரு சமம்ங்கிறத சகிருதயம்ங்கிற ஒரு ஒரு இந்திய ஒரு வார்த்தை மூலமா இசையில உள்ள பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் தான் அந்த வார்த்தையை இணைஞ்சாங்க. அதாவது அந்த பாடகனும் சரி ரசிகனும் சரி ஒன்று போல இருக்கிற சகிருதயமா இருக்கிற ஒரு இலையை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கவிதையை புரிஞ்சுக்கிற எல்லாருமே கவிஞர்களுக்கு சமமானவர்களாக தான் ஆயிருக்கும். அப்போ கவிஞன் ஒரு துறையா அதை ஏற்று எழுதுறான், அவன் வேற வேலை செய்யறான், அவ்வளவுதான். அந்த நிலையை உலகம் அடையணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நன்றிங்கய்யா. என்னுடைய கத்துக்குட்டித்தனமான கேள்விகளுக்கும் விடையளிச்சீங்க. ரொம்ப நன்றி. நீங்க இணைஞ்சிருக்கிறவங்கல இப்ப நாகப்பன் சூர்யாங்கிறவங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நாகப்பன் சூர்யா, நீங்க கேள்வி கேட்கலாம். நான் அன்மியூட் பண்ணேன். நன்றிங்க. நன்றி. என்னுடைய கேள்வி தேவதேவன் ஐயா கிட்ட. ஐயா, உங்களுடைய இளமை பருவத்துல நீங்க உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது? அதாவது 5 வயதுக்கு உட்பட்டு உங்களுக்கும் உங்க தாய்க்குமான அந்த காலகட்டம், அல்லது 10 வயதுக்கு உட்பட்டு நீங்க உங்க அம்மா உங்களை எப்படி, எந்த மாதிரி உங்களை இது பண்ணாங்க, எப்படி உங்களை வளர்த்தாங்க? ஏன்னா அது அந்த குழந்தை பருவங்கிறது ரொம்ப முக்கியமான பருவம். அப்போ ஒரு கவிஞனுடைய குழந்தை பருவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்புறேன். நன்றிங்க. கேட்டுதானே சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவா ஆளுமையெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது அப்படின்னு நான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைப்பேன். நீங்க கேட்டது சரி, பார்க்கலாம். நான் ரொம்ப அமைதியான பையன், நான் ரொம்ப பேச்சுக்களே இல்லாத பையனா வளர்ந்தேன். அது எங்க அம்மா சொல்லுங்க. அபி மேம், நீங்க கேளுங்க. ஓகே, வணக்கம் ஐயா. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க கவிதைகள் பத்தி. என்னோட கேள்வி என்னன்னா, பொதுவாவே கவிஞர் அப்படின்றவங்க உணர்வின் பால், அப்புறம் மக்களோட தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களை தான் கவிதை எழுதுவாங்க. நீங்க அடுத்த கட்டமாக, ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க பயணிச்சிருக்கிறதுனால, உங்க அடுத்த கட்டமாக நீங்க என்ன புதியதா பண்ண போறீங்க ஐயா? அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. நன்றிங்க ஐயா. நம்ம நம்மள உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் தடைப்படுத்துறது என்னன்னா, நம்மளுக்கு அது சேகரமா நம்ம மனசுல சேர்ந்துருக்கிற எல்லா விஷயங்களும் தான். அது எல்லாரும் இது பண்ணாதான் உங்களுக்கு அந்த பேஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அந்த இது இருக்க முடியும். ஒரு இதுல நீங்க தொடர்புறுத்தப்பட்டு கண்டிஷன்டு மோட்லேயே இருந்தாலும் அதுல இருந்து ஒரு வேகம் வரும். அது அந்த பேஷன் ஆகாது, அது ஒரு கோபம், ஆத்திரம் அப்படிங்கிறது தான் வரும். இந்த அரசியல் கவிதைகள்லாம் அந்த மாதிரி இதுல இருந்து எழுதப்படுது. பெண்ணியல் கவிதைகள் கூட அந்த மாதிரி வந்துருக்கு, தலித்தியல் கவிதைகள் கூட அந்த மாதிரி. ஆனா உண்மையான உத்வேகம் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் மனிதன்கிற ஒரு உத்வேகம் இருக்கு இல்லையா, அது எல்லா நிலையும் கடந்திருக்கிற நிலையிலையும் அந்த உத்வேகம் இருக்கு. அந்த உத்வேகத்தை அடைஞ்சி எழுதுற இதுதான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? எனக்கு கேள்வி அதுதான், அடுத்து புதிதாக என்ன செய்ய போறீங்க ஐயா? நான் ஆரம்ப காலத்துல இருந்து எழுதுறதுல இன்னும் கூட நான் இவ்வளவு சொல்லி இல்லை, அதை இன்னும் இதை விட நல்லா சொல்லியிருக்கலாம். இப்போ நான் இந்த பேச்சு முடிஞ்சு போயிட்டேன்னா நம்ம இன்னும் கூட நல்லா சொல்லியிருக்கலாம். இப்போ முந்தின நண்பர் கேள்வி கேட்டாரு, அதுக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது, சொல்லணும்னு நினைச்சேன்னா மறந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு மறந்து போயிட்டேன். முந்தின கேள்வி கேட்டார் இல்லையா, அது முக்கியமான ஒரு இதை எனக்கு அம்மாவுக்கும் இடையில உள்ள உறவு சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேன். மறந்து நினைச்சிருந்தேன். அவர் கேள்வி முடிச்சோன்னா மறந்து போச்சு. இப்படி மறதிக்கு உட்பட்ட விஷயங்கள் நான் இன்னும் ஒரு இது சொல்லி சரியா சொல்லாம தவற மிஸ் பண்ணிட்டோன்னு நான் நிறைய மேடையில போய் நான் இன்னும் நம்ம சொல்லியிருந்தா அந்த விஷயம் நல்லா பரவி அவங்களும் அந்த உள்ளொலி அடைஞ்சிருந்துச்சு, உலகமே சரியா இருக்குமே, அந்த கேலியா நான் பேசணும்போது உலகத்தை காப்பாத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அது இல்லாம போயிட்டே இருக்குங்கிற ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. அதனால நான் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதும், அதாவது இந்த ரைட் பர்சனா வாழ்றதும், இன்னும் இந்த உலகத்தோட
ஆம், இணக்கமாக வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிருந்தால் தான் இந்த உலகத்தை ஒரு சரியாக்க முடியும். அதே மாதிரி வாழ்ந்து கொண்டு இன்னும் இதை மாதிரி சொல்லக்கூடிய இது எவ்வளவு இருந்தாலும் சொல்லணும். நம்ம மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாரும் இதே மாதிரி சாகர வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க தங்கள் தீவிரமா உணர்ந்த விஷயத்தெல்லாம் சாகர வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டு போனாங்க. ஒன்றும் நடக்கவும் இல்லாமல் ஆச்சு. அட்லீஸ்ட் அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் வந்து இப்போ சமீபத்தில் கவிதையின் மதம்ங்கிற இதில் நான் எழுதி முடிச்ச உடனே எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் வரல. இன்னும் அந்த புக்கு படித்து யாரும் ஒன்றும் சொல்லல. அதில் நான் முக்கியமானதான் சொல்லணும்னு தான் நினச்சிருந்தேன், சொல்லியிருக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன இதை பிடிச்சிக்கிட்டோ அதில் ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தால் அதில் மேல் வந்துடலாம் அவங்க. ஆனாலும் நான் இன்னும் நல்லா சொல்லியிருக்கணுமோங்கிற தவிப்பு எனக்கு இருந்துட்டே. ஆழமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து அதை சொல்ல முடியும் நல்லா. அந்த கேள்விகளே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன என்கிட்ட இருந்தும் அது வரவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கற்றுக்கொண்ட அறிவில் இருந்து நான் பேசலை, உள்ளிருந்து ஊறின ஒரு அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். இந்த அனுபவங்கிறது ஒரு கடந்த காலத்துடைய எண்ணங்கள் கிடையாது. அது கடந்த காலத்தில் இல்லாதது, காலத்திலிருந்து வந்ததே அல்ல அந்த அனுபவம்னு நான் சொல்லுவேன். அதுல தொடர்ந்து சொல்ல நினைக்கிறேன். அதான் நீங்க கேட்டீங்க, சொல்லிட்டேன். தொடர்ந்து நன்றிங்க. சொல்லுங்க. அழகன் சார், நீங்க கேளுங்க. ஐயா வணக்கங்க. தேவதேவன் என்ற பெயரை நான் அறிந்திருக்கிறேன். இருந்தாலும் நான் தேடி உங்களை நான் வாசித்ததில்லை இதுவரை. ஆனால் உங்களுடைய ஆழமான கருத்துகள் ஒரு ஆழ்துளை கிணறாக எனக்குள்ள ரொம்ப அருமையா அடிச்சு இறக்குற மாதிரியான எண்ணங்களை நீங்க விதைச்சீங்க என்று உங்களை பற்றி ஒரு அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய 90 கவிதை தொகுப்புல ஒரு தொகுப்பு ஏதாவது ஒன்று நான் உடனடியாக படிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி இருந்தால் எதுவாக இருக்கும்? இது ஒன்று. 2வது வினாவையும் கேட்டு விடுகிறேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கவிஞன் தேவைதான். அது வந்து இருமாப்பும் இல்லை, அகங்காரம் இல்லை, உண்மைதான். அதை வந்து நான் என்னோட மனைவியிடம் சொன்னது. அருமை அருமை அட்டரன்ஸ் சொல்றது மூலமா நான் பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் எழுத தெரிஞ்சதுனால ஒரு கவிதையாவும் எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான சொல்லாடலுங்க ஐயா. ஆனா ஒரு கவிஞனின் உலகத்தை கவிதை காப்பாத்துமா? கவிஞனோட உலகத்தை கவிதை காப்பாத்துமா? எதுவுமே காப்பாத்தாது. கவிதை இல்லை, அது வந்து இந்த உலகத்தை, மனிதர் உலகத்தை மனிதன் தான் காப்பாற்றணும். மனிதர்களால் ஆக்கப்பட்ட உலகம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க கடவுளை கூட நாட முடியாது. எவ்வளவு மனிதன் தோணுனதுல இருந்து எவ்வளவு தூரம், எவ்வளவு காலம் கடவுள் வாழ்ந்துகிட்டே இருக்கார். மனித குலத்தை அவர் முன்னேற்றமே கிடையாது. ஏன்னா மனித குலத்தை படைச்சது மனிதன், அவன் தான் அதை சரி பண்ணணும். ஏன்னா ஒரு கவிதை என்பது ஒரு மூவா வாழ்வை கொடுக்க இயலுமா? வாழ்க்கை கவிதை இறப்பில்லா வாழ்க்கைய ஒரு கவிதை கொடுக்க முடியுமா? இறப்பில்லா வாழ்க்கையை கவிதை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். நான் அதை பேசினதுலேருந்து தெரிஞ்சிருப்பீங்களே, இது கொஞ்சம் முன்னால பேசினதுலேருந்து. கவிதை வந்து எப்பேற்பட்ட ஒரு செல்வம்னு சொல்லியிருக்கு. அது நீங்க அடைஞ்சிட்டவங்க இன்னொன்று தேவையே கிடையாது. இந்த உலகத்துமே அவனுக்கு சொந்தமாயிடுது. இந்த பூமியே அவனுடைய தோட்டம் மாதிரி அவன் வந்து நடந்து செல்லும் போது இந்த பூமியே அவனுடைய சொந்த தோட்டமாக தான் மாறுது. அப்போ அதை கவனிக்கிற பொறுப்பும் ஒரு இதுதான் உங்களுக்கு கூடுதலான கஷ்டம் தானே ஒழிய அது ஒரு சுமையா நினைச்சீங்கன்னா அதை நீங்க சரி பண்ணுங்க. அது உங்களுடைய தான். கவிதை அதுதான் கொடுக்குது. கொடுக்குமான்னு கேட்டீங்களே, கவிதை அதுதான் கொடுக்குது. உங்களுடைய இன்னொரு வகையான வாழ்க்கை இருக்குல்ல, பௌதிகமான வாழ்க்கையை கவிதை அதுதான் நீங்க கேக்குறீங்க இல்லையா? கொடுக்காதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இங்க சில நாடுகள்ல கவிஞர்களுக்கு ரொம்ப மதிப்பு இருந்து அவங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குன்னு சில இது தெரிஞ்சுக்கிறோம். அது நம்ம உலகம். இன்னொரு நாட்டுல ஒரு கவிஞனா இருந்தேன்னா அவனுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கும், அதை வச்சே வாழ்ந்துக்கிறான் அவன் அப்படின்னு இருக்கு. பல ரீதியா இருக்கு. நான் அதை விட சுருக்கமா சொல்றது, கவிதை இந்த உலகத்தை படைச்சது கடவுள் கிடையாது, மனித உலகத்தை படைச்சது மனிதன் தான். உண்மை. கடவுள்ங்கிறத நீங்க ஒரு பொயட்டிக் கவித்துவ அர்த்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய உண்மை. அதுதான் கடவுள் சொல்றோம். அந்த உண்மை இருக்கதான் செய்யுது. அது கவிதைங்கிற இருக்கதான் செய்யுது. கவிதையினோ கடவுள்னோ இருக்கதான் செய்யுது. அதுதான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு, உங்க மனசை.
ஐயா வந்து அன்பர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா ஐயா? இயலுமா அது? இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன், சந்திக்க இயலும் இல்லை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். இப்ராஹிம் சார், நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஹலோ ஹலோ. கேளுங்க சார், கேள்வியை கேளுங்க. இப்போ சமகாலத்துல இப்போ எழுதுறாங்கன்னாக்கா ஒரு கவிஞர், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு கவிஞன் தன்னை கண்டடைதல், தான் ஒரு கவிஞனா கண்டறிதல், அதுக்கப்புறம் அவன் எழுதுறதுதான் கவிதையா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சமகாலத்துல எழுதுற ஒரு சில எழுத்துக்கள்லாம் வந்து இப்ப அது ஒரு வாசகமா நான் வாசிக்கும் போது அதுல வந்து அந்த கவிதையின் சாரம் இல்லை, எனக்கு அது வந்து அது எதுவும் உணர்த்தல அப்படின்ற பட்சத்துல அது அவங்க கவிஞனா உணர்ந்து எழுதாம இருந்ததுனால அது வெளிப்பாடா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அப்படின்னு முடிவுக்கு வரீங்க அப்படின்றது எடுத்துக்கலாமான்னு நான் கேட்குறேன். நீங்க எவ்வளவு கவனமா படிக்கிறீங்கிற பொறுத்து இருக்கு. ஒண்ணு வச்சுக்கிடுவோம், எப்படினாலும் கவிதைன்னு எழுதப்பட்டதுதான் நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சு படிக்கணும். அது ஒண்ணு. படிச்ச பிறகு அது உண்மையை வந்து நீங்க 100க்கு 100 அதை கண்டுபிடிச்சிடும். இது எது மாதிரி அப்படின்னா, ஒரு கவிஞனுடைய ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அவனுடைய ஆளுமையை பற்றி உங்களுக்கு மிக எளிதா உள்ள போயிடுவீங்க. இது எப்படின்னா, 2 நண்பர்கள் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும். அப்புறமும் அடிக்கடி சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. அப்புறம் அப்படி பேசிட்டே இருந்து வந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் போவோம்ட்டு வெளியே வந்து வாக்கிங் போறாங்க. பேசிட்டே போது எதிர ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தர் வந்து இவரை பார்த்துக்கிட்டாரு, இப்படி கண்ணை தான் காட்டுறாரு. அவருக்கு புரியுது. அது எப்படி புரியுது? அவர் ஒண்ணுமே பேசல, இப்படி பார்த்து முகத்தை அழைச்சிக்கிட்டு ஒரு கண்ணை தான் காட்டுறாரு. இது போல நீங்க ஒரு நல்ல ஒரு கவிஞரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் இப்படிதான் சொல்றாருன்னு ஒரு கண் அசைவுல, ஒரு முக செய்கையில தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க கவிதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒண்ணு. சரி, அந்த கவிஞருடைய ஆளுமையெல்லாம் எனக்கு தெரியாது, கவிதை மூலமா தான் போறேன் அப்படின்னு. ஒரு கவிதை எழுதப்படுறது வந்து வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டு மூலமா அவரை நீங்க தெரியணும். இந்த மாதிரி அது எப்படி சொல்லலாம்னா, நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க, உளவியல் மருத்துவர். அவர் வந்து அவர் ஒரு நோயாளியோட செயலை எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அவருடைய நோயாளியை கண்டுபிடிக்கிறது கூட எதையாவது வரைய சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க. அந்த இதை வச்சுக்கிடுவோம். இப்போ அவங்க வரைகிறாங்க, எழுதுறாங்க, அதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க இவருக்கு இந்த கோளாறு அப்படின்னு. இல்லையா? கரெக்டா சொல்லிட்டேன்னா? அவங்களுடைய சைகைகள் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி அந்த கவிதை படிக்கிறதுல நீங்க வந்து இதை இப்படி எழுதியிருக்காங்க, எப்போ எதுல இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு. அதே போல ஒரு ஒரு கவிஞனா இருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவிஞர்களை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஆளுமை இருக்குதா? பாரதியாருடைய கவிதைகள் வந்து ஒருத்தர் சொல்லி, ஆமா அதுதான், அது சரிதான் அப்படின்னு நினைச்சு மிக மகாகவிங்கிற ஒரு பேரை சொல்லிட்டோம். அந்த முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச முறையை சொல்லியிருப்பார். அதுதான் நான் சொல்லி கொடுக்குறது. அந்த ஒரு பெரிய முழுமையுடைய ஸ்பார்க், ஒரு பொறி அவங்கள்ட்ட இருக்கும். அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பாரதியார்னா இந்த காற்று, நான் முன்னால பாரதியார் 100 ஆண்டா ஆயிருக்கும் போது ஒரு இதுல இன்னைய கூப்பிட்டுருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த காற்று வெளியிடையே அந்த வரியிலே அவருடைய ஆளுமை, கவிதை ஆளுமை, முழுமையான கவிதை ஆளுமை இருக்கு. இப்படின்னு பல வரிகள் கண்டுபிடிக்கலாம். பல இடங்கள் இருக்கு, பல இடங்கள்லயும் பல பொறிகள். அது எனக்கு படிச்சுட்டு இப்போ ஞாபகத்தில் இல்லை, சொல்லலை. அந்த அந்த பொறியியலெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது ஒரு மகாகவி தான் சொல்லியிருக்க முடியுங்கிறத ஒரு 10 இடத்துல உள்ளது வச்சே சொல்லிடுவாங்க. ஒருத்தர் பின்னால பாரதியார் பற்றி சொல்லுவார், அவர் என்ன கவிதை எழுதியிருக்காரு, ஒரு 10 கவிதைகள் தான் உருப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெரிய ஆள் தான், பெரிய இலக்கிய புள்ளி தான் சொன்னார். அந்த 10 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டுமே போதும் மகாகவிங்கிறது. அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கவிஞன் மிகப்பெரிய கவிதைகள்ல நீங்க சொன்னது அது ஏன் மிகப்பெரிய கவிதையா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் நிறைய சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கவிதை எழுதினவனா எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி நீங்க அணுகணும். இன்னொன்று நீங்க கவிதை ஆளுமை முழுசும் தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆளுமை சொன்னா அது பெரிய கவிதையா இருக்கு. சில வரிகள் தான் எழுதியிருக்காங்க. யாரு இந்த ரியோகான் வந்து ரியோகானோட ஒரு போயிட்ரி எவ்வளோ 300-400 வருஷம் ஆயிட்டுச்சு, இன்னைக்கும் இருக்குது. வீட்டுக்கு வர்றாரு, அவரோட பொருள்கள் எல்லாம் களவு போயிடுச்சு. ஆனா அந்த நிலவை அவன் எடுத்துட்டு போகலையே, திருட முடியலையே அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு அந்த கவிதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படி அது சொல்லப்பட்டிருக்கு? எந்த வகையான ஒரு உள்ளம் மிக உயர்ந்த உள்ளம் யாராலும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. யாதும் ஊரே யாது பெரும் கேள்வி. ஒரு தாகூரோடைய தலை எங்கு நிமிர்ந்து நிற்கிறதோ அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார் இல்லையா? எந்த சுதந்திர வெளியில் உனது தலை நிமிர்ந்து நிற்கிறதோன்னு ஒன்று எழுதியிருப்பார். அந்த கவிதையை அடிக்கடி நம்ம சொல்றோம். இந்த மாதிரி மிக முக்கியமான கவிதைகள்லாம் எந்த வகையான ஆழமும் அகலமும் உள்ள ஒரு உள்ளத்திலிருந்து வெளியாகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவிதையை புரியுது. இன்னொரு இப்போ வந்து படிமம் சார்ந்துதான் கவிதை இருக்கணுமா? ஒரு கவிதைன்றது வந்து ஒரு படிமமோ அல்லது வந்து அந்த படிமம் ரீதியாக ஒரு வாழ்வியல் தத்துவமோ அல்லது ஒரு உணர்ச்சி கடத்தலோ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் ஒரு கவிதையின் முழு வடிவத்தை தருகிறதா, இல்ல கவிதைக்கென்று ஒரு தனி வடிவம் இருக்கிறதா? இப்போ சமகாலத்துல ஒரு பெரும்பான்மை கவிதைகள் வந்து உறவியல் சிக்கல்கள், இந்த மாதிரி ஒரு காதல் சம்பந்தமான அந்த மாதிரி ஒரு உணர்வியல் வெளிப்பாடாதான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ உங்களுடைய கவிதைகள் எடுத்தோம்னாக்கா அதுல வர்ற படிமங்கள்லாம் வந்து அது ஒரு 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 பேரின்பத்தை தருது. நான் சமீபத்துல உங்களுடைய ஏஞ்சல் அந்த கவிதை வாசிச்சேன். அதுல வந்து ஒவ்வொரு கவிதையுமே எனக்குள்ள ஏதோ ஒரு பேரின்பத்தை கடத்துது. அது எதுன்னு எனக்கு வந்து சரியா தெரியல. ஆனா ஒரு சில இடத்துல எனக்குள்ள அது உணர முடியுது. சோ அப்படி இருக்கும்போது ஆனா இப்ப சமீப காலத்துல அந்த மாதிரி படிமங்கள் அதிகமா இல்லாம வெறும் உணர்வுகளை கடத்து கவிதைகளா மட்டும்தான் இருக்கே, வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு. சோ கவிதைன்றது வடிவம் சார்ந்து வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா, இல்ல அந்த வரையறைக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் ஒரு கவிதையான்னு? இது நம்ம இவ்வளவு பேச்சுல வந்து இவ்வளவு பேசினதுல வந்திருக்கு. ஆனாலும் நீங்க கவிதை இந்த கேள்வியை ரெடியா தயாரிச்சு வந்திருக்கீங்க இல்லையா? அதுதானே? இல்ல இது புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல கரெக்ட். நீங்க கேட்டது முக்கியமான கேள்விதான். திரும்பவும் நம்ம இதை பார்ப்போம். இந்த வரையறை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதுல இருந்து சொல்றேன். கவிதையை வந்து ஒரு கலையாக்குறவன், நான் ஒரு இது அடிக்கடி எழுதியிருக்கிற ஒரு வரியை சொல்றேன். கவிதையை கலையாக கற்றுக்கொண்டவன் காதலிக்க முடியாது. அப்புறம் கவிதை ஒரு கலை அல்ல, கவிதை ஒரு உணர்வு அப்படின்லாம் நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். இது காரணமாக. ஆனால் கவிதை வெளிப்படுத்தும் போது அது ஒரு கலையாக வெளிப்படுது. இந்த படிமங்கள் ஆகுது, அனுபவங்களோட இதாகுது, பல விதத்திலையும் வெளிப்படுது. ஆனா முதன்மையானது வந்து அவனுடைய உள்ளுணர்வு. அதை வச்சுதான் எழுதணும். இல்லைன்னா வந்து அது அந்த உணர்வை தராது. அப்படிங்கிறதுக்கு தரும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பவுண்ட் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் எழுத முயற்சி பண்றாங்க. ஒரு காலத்துல வந்து அதுல ஒரு சொல்லுவாங்க, அதுல உள்ள ஒரு பேருக்கும் புகழுக்குமாகவே சில எழுத ஆரம்பிச்சு கொஞ்ச காலம் எழுதியிருப்பாங்க நிறைய பேர். அந்த காலத்துல சொல்லுவாங்க அது அவங்கள. நிறைய தமிழ் படிச்சாங்கன்னா நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க வெண்பாலாம் இந்த யாப்புல எழுத தெரியும், அதனால எழுதுவாங்க. ஏதாவது ஒரு அர்த்தங்களை யாப்புல எழுதி வச்சுட்டா, ஏதாவது ஒரு சாதாரண சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட யாப்புல அடக்கிட்டா அது ஒரு சிறப்பு தன்மை தருது. அதனால அதுக்கு ஒரு பேர் கிடைக்குங்கிறதுனால ஒரு கவிதைகளை படிச்சு கவிஞர்கள் மேல் உள்ள புகழ் நம்மளும் அது மாதிரி ஒரு கவிஞன் ஆகணுங்கிறதுக்கு காரணமாயிடும். அப்பவும் படிச்சு பல அறிவுனாலையும் கவிதைகள் எழுதுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் ரொம்ப காலம் எழுதிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க கவிதைக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாம அது தனியா இருக்கும், அவ்வளவுதான். இது நீங்க உண்மையான கவிதையோட அனுபவம் ஆச்சுன்னா உங்க வாழ்க்கையை அதாவது அது பாதிக்குங்கிறது சொல்றதை விட அது சரியான செயல் விரியும். அது பாதிப்புங்கிறது ஒரு பேட் சென்ஸ்ல நான் சொல்ற மாதிரி அதுன்னு தவிர்க்கிறேன். அது வந்து ஒரு சரியான போக்குல அமையும். அதுதான் வேண்டப்பாளது, அதான் முக்கியமானதுன்னு சொன்னா நீங்க எப்பவும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும். இந்த உலகத்துக்கான வேலைகள் அதுக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் தேவையில்லை. அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு
அங்கேருந்து யுவான் சுவாங் வந்து இந்தியாவில் போய் நாலந்தா பல்கலைக்கழகத்திலேருந்து படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறது வந்து அவன் வாழ்நாள் முழுக்க செலவழிச்சாதான் படித்தான். இன்னைக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரத்தில் படிச்சிடலாம். ஒரு வருஷத்தில் அவ்வளவும் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்புக்காக ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆளுமையை இழக்க ஆகவே கூடாது. இன்னொரு மேலும் மேலும் அவன் வந்து அதிகமாக உழைக்கணும்னு இருந்தாலும் அவனுக்கு தான் கிடைக்கிற 1 மணி நேரம்னா கூட அவன் கவிஞனா இருந்தா, அதாவது மனிதர்களோட உள்ள உறவுகளில் அவன் கவிஞனாகவே இருந்தா அது உலகத்துக்கு அது ஒரு நன்மை பயக்கக்கூடியது, பெரிய நன்மை பயக்கக்கூடியது. நம்ம சொல்லிட்டு இருந்தது இல்லையா? அவருடைய பதில் அவருக்கு திருப்தி அளிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயாவுடைய பதில்கள் எல்லாமே வந்து ஒரு விதமான இதமான பதில்களாக, அதே நேரத்துல ரொம்ப ஆழமான பதில்களாக இருந்தது. அவருக்கு நான் சரியா சொல்லிடலையோ நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லிடலையோ? அவரு பேசுறாரா? அந்த நண்பர் பேசுவாரா? இப்ராஹிம் சார் தானே கேட்டாங்க. இப்போ கேட்டார் இல்லையா? ஆமா ஆமா, அவங்க இல்ல அவங்க இருக்காங்க சார். பேசணுமா சார்? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க, இப்ராஹிம் சார். இப்ராஹிம், நான் அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேனா? அன்மியூட் பண்ணிட்டேன் சார். அவருடைய பதில் உங்களுக்கு திருப்தியானு கேக்குறாங்க சார். ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஆனா உங்களுடைய அந்த கவிதையின் மதம் வாசிக்கணும்னு இருக்கேன். அது வாசிச்சா முழுமையா கண்டடைய முடியும். இல்ல, நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன்னா சொல்லாம குறை இருக்காதுல. இல்ல நான் இந்த வடிவம் சார்ந்து கேட்டேன். இப்போ வடிவம் சார்ந்து, இந்த வடிவம் எல்லாமே கவிஞன் ஆகிவிட்டவன் அவனுக்கு தன்னால அது கற்பிக்கப்பட்டுரும். எல்லா இதுவும் படிக்கிறதுனாலையும் உங்களுக்கு அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து தானா அமையும். முதல் விஷயம் வந்து அவன் கவிஞனா இருக்கிறதான்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த உணர்வு, கவிதை இதுதான் முக்கியம். அதை அடைஞ்சிட்ட பிறகு டெக்னிக் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவன் கத்துக்கிடும். அவனே அவனை கண்டடைஞ்சிருவான்றீங்க சொல்லுவாங்க. கரெக்டா? அவனே அவன் கண்டடைய இல்லை, அவனுக்கு அது தன்னால வரும். டூல்ஸ் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். இப்படி சொன்னா நல்லா இருக்கும், அப்படி சொன்னா நல்லா இருக்குங்கிறது நீங்க ஒரே சமயம் படிக்கவும் செய்வீங்க இல்லையா? கவிஞனா இருக்கிறவர் எல்லாத்தையும் படிப்பார், இது வரைக்கும் உள்ள காலத்தில் உள்ளதையும் படிப்பார். அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கணும். இப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும், இதுல இப்படிதான் சொல்லியிருக்கோம், நம்ம இப்படி எழுதினதை இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இவன் வெளியே இருந்து கத்துக்கிடுறது இல்லை, உள்ளிருந்தே அவனுக்கு வரும். அது வரும். இப்ப என்னோட கவிதைகள்லாம் நான் எழுதும் போது உள்ள காலத்துல இப்படிலாம் எழுதலாமா, இவர் எந்த காலத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு தெரியும் நான் இன்னொரு இதுல இருந்து வரல, இவங்க இது எல்லாம் நான் படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் அது மத்தியில இருந்து தான் அதை எழுதுங்க. அது அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து சமகாலத்தோடது இப்படின்னா கவிதையை எழுதணும், இப்படி விஷயங்கள் தான் கவிதைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லை. அதாவது அந்த காலத்தோட இருந்தீங்கன்னா இப்படி காலத்துக்கு அப்பாற்பட்ட கவிதையை எழுதிக்கிட்டு இருக்க முடியும். பூக்களை பாடுவது ஃபேஷன் இல்லை இப்போது அப்படின்னு கோ ராஜாராம்னு அந்த காலத்துல ஒரு பெரிய கிரிட்டிக், இப்போ யூஎஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரு ரொம்ப பெரிய கிரிட்டிக். அவரும் எழுதின வரியில ஒண்ணு. அந்த காலமும் அப்படிப்பட்டது. நான் வந்து அதுக்கு எதிரான அந்த வாய்ஸ் வர்ற மாதிரியான கவிதைகளே மட்டும் இல்லை, அதை எழுதியிருக்கேன் நிறைய அந்த காலத்துல. அப்போ யாருமே அப்படி எழுத முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை எழுதியிருந்தேன். அப்புறம் இந்த இவர் பிரமிழ், ஜெயமோகன் இவங்களாம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்போவும் ரொம்ப 10-20 வருஷங்களா, இந்த 50 வருஷத்துல 20 வருஷங்களுக்கு முன்னால இல்லை 15 வருஷங்களுக்கு முன்னால கூட நான் எழுதுறது பெருங்கவிஞர் இப்படியெல்லாம் எழுதலாமா அப்படிங்கிறது மாதிரி வருது. அது அவ்வளவு சாதாரண வாழ்க்கையில் உள்ளது. இப்போ ஒரு பெருநகர்னு ஒரு கவிதை எழுதியிருக்கு. ஒரு பெருநகரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது எது? அந்த பெருநகர்ல எல்லா இனமும் இருக்கு, மதமும் இருக்கு, மத பெருங்கோயில்கள்லாம் அந்த பெருநகர்ல தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்கே ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா எதுல வருது? பிரச்சனை இல்லாம எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? அது எது பிரச்சனை இல்லாதது? எது கடவுள் தன்மை உடையதா இருக்கு, எது கடவுள் தன்மை இல்லாததா இருக்கு அப்படிங்கிற கவிதை சொல்ற மாதிரி, அதாவது இம்ப்ளைடு இருக்கிற மாதிரி, உட்குறிப்பு இறைமை இருக்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். பெருநகர்னு ஒரு கவிதை. அதை நான் கவிதையின் மதத்திலையும் அதை போட சொல்லியிருந்தேன். அந்த கவிதை இல்லைனாலும் இந்த கவிதை பற்றிய விரிவான விளக்கம்லாம் இருக்கு. அந்த கவிதையும் யாரும் இதெல்லாம் இப்படிலாம் எழுதலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு, அதாவது அதுக்கு நான் சொல்றது என்ன, கவிஞன் தான் அதை தீர்மானிக்கிறான். நான் சொல்ல வேண்டிய விஷயமா தான் அந்த சமூகத்துக்கு இருக்குன்னு சொல்லும்போது நீங்க சொல்லலாம்.
புரியுது 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 சரியா புரியுது. ஓகே. நன்றி நன்றி. நன்றி இப்ராஹிம் சார். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா உங்க கைகளை உயர்த்துங்க. இன்றைய நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. இறைவியோடைய ஆழமான கேள்விகள், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரந்த விரிவான பதில்கள் ஐயாவுடையது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பதில்கள்ல எல்லாம் நிறைய புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னன்னா, எழுதுறவங்க கண்டிப்பா நிறைய வாசிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க ஒரு மேற்கோள் காட்டின கவிதைகளாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், அந்த கவிதைகள் சொல்ல வர விஷயங்களை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம எழுதுறதும் முதன்மை பெறணும் அப்படின்னா நிறைய வாசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய உரையில இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இளையராஜா சார், நீங்க கேள்வி கேளுங்க. ஓ, அப்படித்தான் பெயர் படிச்சேன். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். சார், என்னுடைய கேள்வி பயணத்தையும் கவிஞருக்குமான தொடர்பை பற்றியது சார். ஒரு ஒரு கவிஞருக்கு பயணத்தின் என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறது தான் சார் என்னோட கொஸ்டின். எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி தான் கவிதையை பத்தி சொல்லும்போது கவிதை எல்லாத்துலயும் இருக்கு. அதை பத்தி பழமையான ஒரு சொற்களை சொல்லணும்னா, கடவுள் எல்லாத்துலயும் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார். நீங்க பயணத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு? எல்லா இதுலயும் நம்ம ரெண்டு மண் துகளுக்கு இடையிலும் கூட ஒரு ஆகாயம் இருக்குன்னு சொல்றது. அப்ப எல்லா இதுலயும் ஒரு டிராவல் இருந்துகிட்டே தான் இருக்கு. பயணம் செய்யறது நீங்க லௌகீக லெவல்ல உள்ள பேச்சு தான் தெரியும். பயணம் தேவைதான்னு சொன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்க செய்ய வேண்டியதான். பயணம் செய்ய முடியாதவன் ஒருத்தன் வீட்டிலேயே இருக்கிறான், அவனும் கவிஞனாக முடியும். பயணம் செய்யறவனும் கவிஞன். கவிதையை பற்றி பொறுத்த அளவுல கவிதை எல்லா இதுலயும் இருக்குங்க காமிச்சு. உங்கள் வாழ்க்கையில் பயணம் எவ்வளவு முக்கியம்? மேபி அப்படி வச்சுக்கலாம் சார். அப்படி ஒரு கேள்வி. உங்கள் கவிதைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணத்திற்கும் இல்ல தொடர்பு, இல்ல அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. நீங்க நிறைய பயணம் செய்திருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? அப்படி கேட்கலாம். இல்ல சார், அதுக்கான தொடர்பு உங்க கவிதைக்கும் பயணத்திற்குமான தொடர்பு பற்றி கேட்கிறேன். நீங்கள் மேற்கொண்ட பயணத்திற்கும் இல்ல அது அந்த அளவுக்கு இப்போ ஒரு ரா மெட்டீரியலா இல்ல எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? அது ரா மெட்டீரியல் இல்ல, நம்ம கவிதையில எப்படி வெளிப்படுது? கவிதையில எப்படி வெளிப்பாடு கொள்கிறது? நீங்கள் அது வாய்ப்பை பொறுத்துதான் இருக்கு. பயணம்ங்கிறது வாய்ப்பு. எனக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைக்காது ஒரு விஷயம். நான் இளமையிலே ரொம்ப சுத்துறது. நான் என்னோட ரொம்ப நெருங்கிய காலத்துல சொல்லியிருக்கேன். என்னோட உடல்நிலை ஒரு காரணமா இருந்தது. இப்ப நான் வெளியே அவரு துறவாகிறது பற்றி நாங்கள் ரொம்ப ஆழமா பேசிட்டு இருந்தது. நண்பர் ஜெய்மோன் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். என்னோட உடல்நிலை தான் காரணமா இருந்தது, நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் நிறைய பயணங்கள் போக முடியாத காரணம் நம்ம வறுமை காரணமா இருக்கு. நிறைய பயணங்கள் போக முடியாது. அப்புறம் நான் என்னோட ஒரு 96ல் ட்ரெக்கிங் இந்த மாதிரி போகும்போது ஜெய்மோன் நண்பர்களோட சேர்ந்து எப்பவும் மலை ஏறுறது அதுன்னு ரொம்ப பண்ண முடிகிற ஒரு நிலைமை வந்திருக்கும்போது தொடர்ந்து செல்ல முடியாதபடிக்கு எனக்கு 96ல் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அது தொடர முடியல. இந்த மாதிரியான பயணத்தின் மீது ரொம்ப ஆர்வம் உள்ளவனா இருந்தும் நம்ம நிறைய இதை பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் நம்மளுடைய இது இருக்கும், நம்மளோட கண்டிஷன் லைஃப் இருக்கு இல்லையா, நம்ம சோசியல் லைஃப் இருக்கு. ரொம்ப இப்போ நான் இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கல்ல, நம்ம பார்த்துருக்கிற ஒரு நல்ல இடங்களை பார்த்துருக்கவே முடியாதுங்க. அவங்களுக்கு பயணங்கள் கிடையாது. இப்போ அவங்க பயணம் பண்ணணும்னா அவங்க அதையே துறக்கணும், அவங்களுடைய சொந்த வாழ்க்கையே துறக்கணும். அப்படின்னா பண்ணணும். அப்புறம் அந்த போகும்போது உள்ள அந்த இது அப்போ உள்ள வறுமை கஷ்டம் அந்த பயணத்தை என்ஜாய் பண்ண முடியாம கூட போயிடும். நான் இப்போ சமீபத்தில் ஒன்று எழுத முயற்சி பண்ண ஒரு அனுபவம், முக்கியமான ஒரு இது. நீங்க ரொம்ப பிரமாதமான ஒரு இயற்கை சூழல் அதுல இருக்கீங்க. அங்க அவ்வளவு குளிர்ச்சி ரொம்ப முக்கியமானது. வெயில் இருந்ததுன்னா அதை அனுபவிக்க முடியும். நீங்க பிரயாணத்துல ஆர்வம் உள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், வெயில் இருந்தா நீங்க அனுபவிக்க முடியும். நான் இந்த வெயில் என்னன்னு சொல்றத வெயிலுக்காக எழுதலை. நான் எழுத ஆரம்பிச்சு நடந்துட்டு
மனிதன்கிட்ட வந்து இந்த புறவு நம்ம இந்த உலகத்தோட இதுக்குள்ள வறுமை இருக்கிற வரை அவன் வந்து அழகியல் வந்து ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தான் இதில் மூலமாக தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அழகான இயற்கை காட்சி, நீங்க ரசிச்சுட்டே வர்ற காட்சி. வெயில் தாங்க முடியாம ஆச்சுன்னா நீங்க ரசிக்க முடியும். இதை வந்து இதுக்காக நான் சொல்லலை. வறுமை இருந்தாலே ரசிக்கவே முடியாது. நீங்க பிரமாதமான ஒரு இடத்துல, அந்த இடத்துல வறுமையான சூழல் இருந்ததுன்னா அங்க வந்து அந்த இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணிப்பீங்க, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வருமானத்தை அந்த ஒரு தோணியில வந்துகிட்டு இருப்பாங்க, சமைச்சு உங்களுக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வந்து வறுமை, அவங்களோட குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட அங்க உள்ள ஏழைகளுடைய ஒரு கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய சுற்றுலா சூழல். அது அருமையான சுற்றுலா சூழல். நீங்க எவ்வளவோ உலகத்தெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அங்கேயும் போயிருப்பீங்க. அவங்க உள்ள ஒருத்தன் அதை ரசிக்கவே மாட்டேன். அது ஒண்ணு இருக்கு, முடியவே முடியாது. அப்படி எவ்வளவோ இடங்கள் இருக்கு. எனக்கு படிச்சு சொல்ல தெரியல, நான் பார்த்துருக்க இடங்கள் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ பவர்ட்டி உள்ள இடங்கள். அது ஒரு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க அவன் வாழ்க்கை சூழல் இருக்கும். அவ்வளோ அழகான இடமா இருக்கும். அவ்வளோ ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஐயா நீங்க மியூட் ஆயிட்டீங்க. நன்றிங்க ஐயா, நீங்க மியூட் ஆயிட்டீங்க. ஒரு அருமையான நிகழ்ச்சியாக இருந்தது. சிறந்த கேள்விகள், சிறப்பான பதில்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய பண்பே வந்து குறித்த நேரத்துக்கு ஆரம்பிச்சு குறித்த நேரத்துல நிறைவு செய்யறதுதான். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணுங்க, மியூட் ஆயிட்டீங்க. நம்ம இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, 1 மணி நேர நிகழ்ச்சி 1.5 மணி நேரம் ஆகிருச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறந்த கேள்விகளுக்கு பதில்களை சொல்லி இந்த குழுவில் இருக்கக்கூடிய புதிய எழுத்தாளர்களுக்கு மிகவும் உற்சாகம் தரும் பயனுள்ளதாக நிகழ்ச்சியை அமைத்து தந்தமைக்கு உங்கள் வருகைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கேள்விகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய இறைவி அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.